என் ஃப்ரெண்ட்ஸே என்ன நிறைய திட்டியிருக்காங்க. இப்பவும் சென்னையில தானே எல்லாமே ஸ்கோப் இருக்கு அப்படின்னு இப்பவும் கேட்குறாங்க. Yeah. ஈவன் ஆஃப்டர் ஓடிடி அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் ஓப்பன்ட் அப், பீப்புள் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டில் ஆஸ்க் those questions. When I got out of engineering, I had this really bad incident where I literally had to pay for me exiting the college. நான் மெரிட்ல தான் உள்ள போனேன். I somehow fortunately had the marks. I keep talking to myself a lot. ஈவினிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி நான் டெரஸில் நின்று I'll be talking to myself. Do you talk to yourself? Yes, most of the time. பி வல்னரபிள். உன்னோட வல்னரபிலிட்டி இதுதான் தெரிஞ்சா அப்போ தான் ஒரு பாண்டுங்கிறதே ஒன்று வந்து கிரியேட் ஆகும். So I've cried many times in front of my wife. I feel being vulnerable, like you rightly said, that is the truth. Unfortunately, நிறைய பேருக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது, safe space to express themselves. Later on I realized, oh, maybe I'm doing a lot of things தப்பா பண்ணுறேனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. My answer to that was living life to 100%. ஃபார் த பேட் திங் தட் ஹேப்பன் டு தெம், அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது கூட இது என் கர்மாவாக கூட இருக்கலாங்கிற மாதிரி டேக் இட் ஈஸி பாயிண்டில் இட்ஸ் லைக் ஃபேஷன் இஸ் த வேர்ட் நவ். வாட் யூ திங்க் அபவுட் கர்மா? People talk about past lives. Yeah. So உன்னோட past lifeனால தான் நீ இந்த மாதிரி இருக்க. But at the same time, even if because of something that we did in the past birth, we are suffering something in this birth ன்னு வச்சுக்கோங்களேன், we still have the choice. We have that free will in this birth to do something about it. What are you doing about it right now? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. Correct. My wife is very good at astrology. She's a learned astrologer. And she's very gifted also. அவங்க வந்து ரொம்ப டெப்த்தில் பர்செப்டிவாக பார்ப்பாங்க. And she approaches it very scientifically. And I've heard the news that you're working on some very interesting project right now. There is going to be an explosion. Mark my words. Yes. இதில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க? சொல்லுங்க, பண்ணிடலாம். நாடன் இஷ்யூ. ஹே வணக்கம். நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம். அண்ட் அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோட, அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப கன்வென்ஷனலான ஐடியாஸ் தான் நம்ம பாட்காஸ்ட்டுங்கிறது இது வரைக்கும் கேட்டிருப்போம். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் அன்ஸ்போக்கன் அண்ட் ஐ எம் கீர்த்திவாசன். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் வந்திருக்கிற கெஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் கெஸ்ட் டு திஸ் பாட்காஸ்ட். ஹீ இஸ் அன் ஆக்டர், ஹீ இஸ் அ மாடல், he is a holistic health practitioner, and he is into spiritualism. So Amar, welcome to Unspoken. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Unspoken is opening with our episode, and it's a privilege. It's an absolute privilege to think that I am your first guest. Thank you very much for having me. Kirti bro, this is definitely going to be special. Yeah. Thank you so much. So we will dive into the podcast. Yes. Are you comfortable? 100%. Okay. So first, உங்களை வந்து 4 ஸ்ட்ரீமில் நான் வந்து சொல்லியிருந்தேன். யூஆர் அன் ஆக்டர், யூஆர் ஆல்சோ இன்டு மாடலிங், யூஆர் அ ஹோலிஸ்டிக் ஹெல்த் ப்ராக்டிஷனர், அண்ட் யூ ஃபாலோ ஸ்பிரிச்சுவலிசம் டூ. அஃப்கோர்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ சே? ஆர் யூ அன் ஆக்டர் ஆர் ஆர் யூ ஹோலிஸ்டிக் ஹெல்த் ப்ராக்டிஷனர்? நீங்கள் என்னவா சொல்லி ஃபர்ஸ்ட் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு த பீப்புள்? அது பியூர்லி சிச்சுவேஷன் பொறுத்து தான். பியூர்லி பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட் அண்ட் ஹூ ஐ எம் மீட்டிங். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு சூர்யா சார் ரூம்குள்ளே நடந்து வராருன்னா ஐ வுட் ப்ராபப்ளி டெல் ஹிம், யூனோ, ஐ எம் அன் ஆக்டர் சார், நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஆர் மாடலிங், யூனோ, பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு புட் மை செல்ஃப் அவுட் தேர் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ. ஸோ பியூர்லி அந்த சிச்சுவேஷன் பொறுத்து தான் நான் சூஸ் பண்ணுவேன், லைக் ஹவ் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அஃப்கோர்ஸ் ஆக்டிங் இஸ் த மெயின் திங். எவ்ரி திங் தட் ஐ ட்ரை டு டூ, மை மாடலிங்காக இருக்கட்டும், ஆக்டிங், கோச்சிங், ஐ ஆல்சோ டூ ஃபிலிம் டீச்சிங், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் சப்போர்ட்ஸ் மீ இன் மை லேர்னிங் ஜேர்னி அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் மீ பிகம் பெட்டர் ஆஸ் அன் ஆக்டர் ஆர் வாட் எவர் ஐ டூ, ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். யா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொன்னீங்க, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. பிகாஸ் இப்போ நம்ம ரிலீஜன் சொன்னாலும் சரி, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னாலும் சரி, I think a bunch of assumptions associated with it will come with it, இல்லைங்களா? திடீர்னு நம்ம ரிலீஜன் சொல்கிறோம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம்னா வாட் எவர் இட் மே பி. ஸோ my brand is all inclusive, I would like to say. I think that would be a nice opening statement for my spirituality. Definitely. Yeah. But more than that, எந்த ஃபீல்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணீங்க, ஆர் விச் ஃபீல்டு உங்களை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிச்சு? நான் ஸ்கூல் படிக்கும்போதே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஐ ஸ்டார்டட் வித் திஸ் கொரியன் மார்ஷல் ஆர்ட் கால்டு டைக்வாண்டோ.
டைக்வாண்டோவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேறு மார்ஷல் ஆர்ட்ஸும் லைக் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ப்ராக்டிஸ் கலரி. அதுக்கப்புறம் சிலவங்க வந்து வெப்பன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க. I now have a friend who is a mixed martial arts champion. So I'd like to train with different people and not stick to a particular definition or some kind of a limitation. If a taekwondo na, it's very good for the kicks, extremely powerful and fast kicks. Idhe vandittu if I want to throw really good punches, I have to learn Western boxing. Yeah. So martial arts la da ellame start aachu. I feel my spirituality also started from there only. Martial arts la da start aachu because philosophy is sort of ingrained into martial arts இல்லைங்களா. ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நானும் மேபி யூ ஷுட் டெல் தி ஆடியன்ஸ் தட் யூ ஆர் ஆல்சோ அ மார்ஷல் ஆர்டிஸ்ட். எஸ், ஆமாம், நேஷ்னல் கராட்டே சாம்பியன். வண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் கராட்டேயில் தான் ஸ்டார்ட் பண்ணி? யா. இன்ஃபேக்ட் என்னோட பேசிக்குமே மார்ஷல் ஆர்ட்ஸ் விச் இஸ் கராட்டே. ஐ ப்ராக்டிஸ் அ ஸ்டைல் கால் ஷிட்டோரியோ அண்ட் மை மாஸ்டர் இஸ் மிஸ்டர் வீரமணி. ஸோ என்னோட பேசிக் டிசிப்ளினுக்கும் ஒரு விஷயத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் த கிரிட், த ரெசிலியன்ஸ் நேச்சர், இது எல்லாமே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது இஸ் மை மார்ஷல் ஆர்ட்ஸ். 100%. ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். 100%. தட்ஸ் ட்ரூ. மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து அகெயின் ஸ்பிரிச்சுவாலிட்டி, த இன்னர் ஸ்ட்ரென்த். யா, I think people heard about that after watching Kung Fu Panda. Inner peace அப்படின்னா ஒரு சீஃபு சொல்லுவார்ல. So it's a lot of things that we can learn from. But more than Kung Fu Panda, the 36th Chamber of Shaolin. 100%. That's the first movie to... அதெல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Kung Fu Panda more recent, it's more relatable. ஆமாம், ரிலேட்டபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். 36 Chamber of Shaolin இந்த ஹார்ட் கோர் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துருப்பாங்க. இட்ஸ் லைக் that iconic cult film that we like to watch for martial arts. Yes. And Enter the Dragon, அது மறக்கவே முடியாது. 100%. Enter the Dragon தான் மார்ஷல் ஆர்ட்ஸை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்சு. From Hong Kong it brought martial arts all the way to Hollywood இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் a lot of people started making more kung fu films or martial arts films per se. அது வரைக்கும் ஹாங்காங்கில் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. Then martial arts became, Bruce Lee single-handedly I think brought martial arts to the West. He revolutionized martial arts in a way. பட் இந்த கான்செப்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நமக்கு 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்தது. இட்ஸ் லைக் போதி தர்மர் தான் இங்கேருந்து போய் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு உண்டான பேஸே அங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபார்மில். இது எல்லாமே கலெக்டிவாக பார்க்கும்போது இட்ஸ் சினிமா தட் டீச்சர்ஸ் பீப்புள் ஆர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் டு டூ அ சர்டன் திங் ஆர் டு பி இன் அ சர்டன் வே. ஹவ் ஹஸ் சினிமா ஷேப்ட் யுவர் லைஃப்? இல்லை, அது ரொம்ப உண்மையான விஷயம். ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க, மை வெரி ஃபர்ஸ்ட் ஆக்டிங், ஐ மீன் so called acting experience was இளமறிவு. You are a good actor. I can say that very proudly. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா அந்த டைமில் எனக்கு சுத்தமாக ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஐ விசிட்டட் த செட் ஆஃப் இளமறிவு, அதெல்லாம் பார்த்து ஐ வாஸ் லைக் சூப்பர் ஃபேசினேட்டட். அந்த டைமில் தான் ஐ திங்க் ஐ டுக் தட் லீப் ஆஃப் ஃபேத். ஓகே, லெட்ஸ் பி அன் ஆக்டர்னு சொல்லி அந்த லீப் ஆஃப் faith நான் எடுத்தேன். And it's very true. I won't doubt it at all that martial arts actually has a root over here. இங்கிருந்து போதி தர்மராக இருக்கட்டும், அகஸ்திய முனி, we have heard about a lot of stories where அவர் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது to protect ourselves from animals and all the hazards in the forest, அப்போ தான் அவர் மார்ஷல் ஆர்ட்ஸை டெவலப் பண்ணதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். I have heard stories like this. So that was the beginning of these தற்காப்பு கலைகள் இல்லைங்களா. ஸோ ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அட் ஆல். இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் தட் இஸ் த மோஸ்ட் credible theory or credible story behind the advent of the martial arts என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யா, ஆக்டிங் கெரியர்னால் எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, இளமறிவில் ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஐ டோல் மை மதர், நான் ஒரு வருஷம் இன்ஜினியரிங் படித்து ட்ராப் அவுட் ஆகிட்டேன். அதுக்கே வீட்டில் நிறைய ட்ராமா நடந்தது. ஈவன் தென் ஐ வாஸ் நாட் வெரி கிளியர். ஓகே, பிபிஎம் படிக்கலான்னு சொல்லி பிபிஎம் படித்தேன். பிபிஎம் 3 வருஷம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த எபிஃபனி வந்தது. ஐ ஹேட் திஸ் சடன் மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி. ஓகே Amar, you as a person, you do all these things. Where can you put everything together? So the answer manifested. Oh, okay, maybe you should be an actor. Okay, you can do everything through acting. You can express yourself. உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, or mimicry, whatever you do, you can do it through acting னு சொல்லி I chose acting. இன்ஃபேக்ட் ஆக்டிங்கிறது எல்லா பசங்களோட லைஃப்லேயுமே ஒரு வயசில் நம்ம ஆக்டராக போகணும் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கும். எனக்கு வந்து 7th 8th படிக்கும்போது ஏதோ ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மூவியோட இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்தா இந்த மாதிரி ஒரு குட் பர்சனாக நம்ம லைஃப்பில் இருக்கணுங்கிற அந்த ஃபீல் வரும். ஒரு
சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி பார்த்தோன்னா அதை கண்டுபிடிக்கிற போலீஸாக எவ்வளோ அறிவு இருக்கும், அந்த போலீஸ் மாதிரி நம்ம வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற இது இருக்கும். ஸோ சினிமாங்கிறது இந்த மாதிரி ஒரு பர்சனோட லைஃப்பை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. 100%. உங்கள் லைஃப்பையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. பட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ டுக் டுவர்ட்ஸ் சினிமா அண்ட் ஹவு சினிமா வெல்கம்ட் யூ அஸ் அ பர்சன் ஃப்ரம் அ டயர் 2 சிட்டி? நான் காலேஜ் படிக்கும்போது, அகெயின் நான் பிபிஎம் படிக்கும்போது, ஐ ரிமெம்பர் இவர் ஜெயம் ரவி சாரோட படம் தாம் தூம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து சாரி வேறு ஏதோ மூவி, பட் ஜெயம் ரவி சார் தான் நடிச்சிருந்தார் அதில். தாம் தூம் வந்துட்டு நான் கட் அடிச்சுட்டு போன முதல் படம். இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கும்போது கட் அடிச்சு அடுத்த நாள் பயங்கர திட்டு வேறு ஹெச்ஓடி கிட்டே இருந்து, அது வேறு விஷயம். பட் யா, கம்மிங் பேக் டு திஸ், அந்த படம் பார்க்கும்போது ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், என் கூட ஸ்ரீராம்னு என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் வெரி வெல். ஓகே. அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் நான் வந்து ஸ்க்ரீனில் இருப்பேன்டா அப்படின்னு. வந்து அவன்கிட்ட எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரில, பட் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கில் சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் லைக் யூ ரைட்லி செட், யூனோ டயர் 2 சிட்டி, எல்லாருமே வந்துட்டு யூ ஆர் ட்ரைங் டு பி அன் ஆக்டர், வாட் ஆர் யூ டூயிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே என்னை நிறைய திட்டியிருக்காங்க. இப்போவும் சென்னையில் தானே எல்லாமே ஸ்கோப் இருக்குது அப்படின்னு இப்போவும் கேட்குறாங்க. ஈவன் ஆஃப்டர் ஓடிடி அண்ட் எவ்ரி திங் ஹஸ் ஓப்பன் அப், பீப்புள் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டில் ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ். பட் என்னென்னா, இப்போது ஐ ஃபீல் த ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் டீசென்ட்ரலைசிங். இப்போது சென்னையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படம் பண்ண முடியும்னு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் த கேஸ் எனிமோர். அஃப்கோர்ஸ் த கோர், த ஹப் இஸ் ஓவர் தேர், பட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போது ஒரு நல்ல கேமரா, ஒரு லேப்டாப் இருந்தாலே, இஃப் வி ஹாவ் த ஸ்கில், the storytelling skills, the technical skills, I think we definitely can pull off a really good film. நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இப்போ ரீசெண்ட்லி ஸ்டீஃபன் ஒரு படத்தில் நான் நடித்தேன். That's a very good movie. It's going on in Netflix. Thank you so much. என் ஸ்கூல் ஜூனியர் தான் அதோட டைரக்டர். ஓகே. லிஸ்யூவில் தான் நான் படித்தேன், அவரும் லிஸ்யூவில் தான் படித்தார், மிதுன் பாலாஜின்னு சொல்லி. 2016 ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நியூமரஸ் டிஸ்கஷன்ஸ். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை வச்சு சுற்றிட்டு இருந்தார். நவ் ஐ கேன் சே இட் இன் பாஸ்ட் டென்ஸ். தென் ஃபைனலி ஹி காட் அ பிரேக் த்ரூ, படத்தை பண்ணார். அண்ட் இட் வாஸ் ஸோ வெல் ரிசீவ்ட் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் ரிசீவ்ட் அஸ் அண்ட் தென் த ஆடியன்ஸ் ஆல்சோ ரிசீவ்ட் அஸ். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட்டே இப்போ கம்ப்ளீட்லி ஓப்பன் அப் ஆயிருக்கு. கம்ப்ளீட் paradigm shift has happened. People are like, oh yes, we can do this. இண்டிபெண்ட்டாக நம்மளால படம் பண்ண முடியும், ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு நியூமரஸ் சேலஞ்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம், இஃப் வி ஹாவ் த ஸ்கில், தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ், தேர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் அஸ், ஐ ஃபீல். தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ், தெர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் அப்படின்னு சொன்னீங்க. இட் இன்டைரக்ட்லி ரிலேட்ஸ் டு அ பர்சன்ஸ் கிரிட். அந்த கிரிட்டுங்கிறது, நான் இந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை எத்தனை பேர் இங்கே பாசிபிள் இல்லைன்னு சொன்னாலும் என்னால் அதை முடித்து காட்ட முடியும்னு நீங்கள் வந்து இறங்கி பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தட்? அதனால் உங்கள் லைஃப்பில் இட் கேன் எதர் பி அ சஃபரிங் ஆர் இட் கேன் பி அ லாஸ் ஆர் இட் கேன் பி ஹாப்பி மூமெண்ட்ஸ் டூ. அந்த ஃபேஸை நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? வாட் ஆர் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ கோ த்ரூ இட்? இல்லை, என்னோட கான்செப்ட் என்னென்னா, grit, there is something called courage. Courage is in the presence of fear, நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு தாண்டி போகிறோம். We are trying to push through it with a lot of courage. There is one more thing called being fearless. So நான் என்ன எப்போவுமே ஃபீல் பண்ணுறேன்னா, ஐ திங்க் திஸ் இஸ் அகெயின் தேங்க்ஸ் டு மை ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு ஃபேஸை நம்ம தாண்டினோன்னா we can become fearless in a way. Invincible mindsetனு சொல்லுவாங்க. Because I don't want to insult the human intelligence. நம்மளுக்கு வந்து you call it God, universe, whatever we want to call it, நம்ம வந்து ஒரு innate intelligence-ஓடு இருக்கும். So if we ask our intelligence a particular question, I think it will always give us an answer. எப்பவுமே அந்த ஆன்சர் கண்டிப்பாக அது கொடுக்கும். Instead of saying, hey, I have problems, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, we are looking in the same place. But the moment we say, what is the solution? How do I find the solution? Automatically, I feel something within us will start to answer. Illa, you might come randomly to me and give me an answer. I think the universe will answer in different ways through our own inner voice and through other people also. நீங்களும் கண்டிப்பாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. You would have had phases in your business where people would have told you, hey, this is not possible. இது பண்ண முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. How did you respond to all that?
For me, I relate it to kind of spiritualism தான். நான் போடுற ஒர்க் நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பேன். த ரிசல்ட் ஐ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன். அந்த ரிசல்ட்டை என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணால் ஐ திங்க் நம்மளோட டிசையர்ட் ரிசல்ட்டுங்கிறதுல வி வில் நாட் பி ஹாப்பி. நான் ஒன்று நினச்சேன், எனக்கு நடக்கிறது ஒரு மாதிரி நடந்திருக்குன்ட்டு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், அதில் ஏதோ ஒரு சின்ன லெவலில் வி ஃபீல் எனக்கு அதில் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, இது அப்படி பண்ணியிருக்கலாமோன்ட்டு ஆஃப்டர் தாட்ஸ் அதில் வந்து நிறைய வரும். ஃபார் மீ இட்ஸ் லைக் ஐ ஹாவ் டு புட் இன் திஸ் ஒர்க் அட் திஸ் பர்டிகுலர் டைம் வித்தின் திஸ் ஸ்பேன் ஆஃப் இந்த இதுங்கிற மாதிரி. அதில் அந்த நான் ஒர்க்கை போட்டுட்டேன். ஐ டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட். ஏன்னா நான் நினச்சதை நான் பண்ணிட்டேன், நான் அதோட ரிசல்ட்டை நினைக்கல. ஸோ அதோட ரிசல்ட் எனக்கு எப்படி வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அண்ட் தட்ஸ் மை ஸ்பிரிச்சுவலிசம் டூ. இட்ஸ் லைக் நீங்கள் இந்த லாஸ்லாம் நிறைய நம்புவீங்களா? டு யூ பிலீவ் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? அண்ட் ஹேஸ் இட் more than a belief, I like to approach all this practically. Before I go there, நீங்கள் சொன்ன விஷயம், it's really profound because Lord Krishna himself in the Bhagavad Gita says the exact same thing. He talks about not being attached to the result. We should only be attached to the goal. If I'm an actor, my goal is to put up a good performance, to play the character to the fullest that I can. So similarly, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, you're looking at business as service, or நீங்கள் ஒரு perspectiveல பார்த்துட்டு இருக்கீங்க, and not being attached to the result empowers us in a very powerful way. Yes, I feel. Sorry, என்ன பேசிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி? நீங்க என்னமோ கேட்டிருந்தீங்க. How the grit has shaped you அப்படிங்கிறத ஜஸ்ட் இண்டீட் அ வெரி குட் கொஸ்டின். ஸ்பிரிச்சுவலிசமை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹவ் ஆர் யூ ப்ராக்டிஸிங் இட் இன் யோர் எவ்ரிடே லைஃப்? கடவுள் நம்ம கும்பிட்றோம், நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது, நிறைய கேஸ்ட் இருக்குது, நிறைய சப்காஸ்ட் இருக்குது. இந்த கேஸ்ட்டு நாங்கள் இந்த சாமியை கும்பிடுவோம், இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. அந்த கான்செப்ட் எதுவுமே இல்லாமல் we know what spiritualism is. ஏன்னா நம்ம ஆஃப் த கேமரா we have talked a lot about it. உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் பண்ணுற திங்ஸை எதை வந்து ஸ்பிரிச்சுவலாக யூ கன்சிடர் இட்? pretty much everything. Because அவேர்னஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு, தட் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ be it my acting, be it my martial arts, I think many great actors, I say great because I really look up to them for their internal state. இப்போ நம்ம மோகன்லால் இருக்காரு, he is such a phenomenal, such a fine actor, one of the very best that we have ever seen. So he says acting is like meditation for him. So acting இருக்கட்டும், இல்லை the martial arts that I'm practicing, or the simple act of going to the gym and working out, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, we are sitting down and eating, listening to music, or driving a car. I feel if we tune into whatever we are doing, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், if we really tune into this conversation, almost everything ஒரு மெடிடேட்டிவ் ஆக்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இட் இஸ் த ஃப்ளோ ஸ்டேட் தட் பீப்புள் டாக் அபவுட், ஆர் yes, I think that's the best way to describe it. People call it in different terminologies nowadays, different terms இருக்கு, which suits them. ஆனால் அதோட கோருங்கிறது என்றைக்குமே கான்செப்ட் மாறவே மாறாது இல்லையா? Yeah, for me this podcast is also very spiritual kind of a process that I went through. இந்த பாட்காஸ்ட் நான் பிளான் பண்ணி 4 years ஆச்சு. இதோட லோகோ டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணுங்கிற ஐடியா, இட் வாஸ் ஐடியாங்கிறது மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ தாட் இட் ஷுட் பி அ பிஸ்னஸ் பாட்காஸ்ட், இல்லை ஒரு டயர் 2 சிட்டிலேருந்து டேலண்ட்ஸை வெளியில் காமிக்கிற மாதிரியான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கணும்னு இட் ஷேப்ட் அப் டு மெனி திங்ஸ். அண்ட் அந்த 4 years அந்த வெயிட்டிங் பீரியட் இட் தாட் மீ பேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும், அது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த முயற்சியில் ஐ ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் இட். ஓகே, இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணோம், சேம் ரிசல்ட் நடக்கலை, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அந்த ப்ராசஸில் என்னோடய ப்ரெசன்ஸ், நான் நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி பண்ணனா அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் ஆன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இட். நான் நினச்ச விஷயத்த என்னோடய ப்ரெசன்ஸோடு பண்ணியிருக்கேன், ஓகே, வித் ஃபுல் இன்டென்ஷனோடு பண்ணியிருக்கேன், தட்ஸ் வெரி குட். பொட்டென்ஷியல், என்னோடய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை நான் அந்த விஷயத்துக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, எஸ், ஐ ட்ரைட் இட் டில் த லாஸ்ட் மினிட், அண்ட் 4 years after this is happening now, we are sitting, we are having a talk. This is spiritualism to me. 100%. நான் நினச்ச விஷயத்தை நான் அட்டைன் பண்ணிட்டேன். மேபி த டைம் இஸ் டிஃப்ரெண்ட், பட் த தாட் ப்ராசஸ், நான் ஒன்று போட்டேன், யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன், விதைஞ்சிருச்சு, இன்றைக்கி we are doing this, so I'm very happy.
திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவாலிசம் டு மீ. கண்டிப்பா. ஆமா. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ஆக்சுவல் சயின்ஸ் பிஹைண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்சோ இல்லைங்களா? இப்ப மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருமே வந்துட்டு மேஜிக் இல்ல மம்போ ஜம்போ அந்த மாரி நெனச்சிடுறாங்க. யா யா பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஆக்சுவல் சயின்ஸ். இப்ப நம்ம வந்து லைக் யூ வர் சேயிங் யூ யூஸ் த எக்ஸாக்ட் ரைட் வேர்ட். அந்த இன்டென்ஷன் ஒரு விஷயம். ஸோ வி புட் ஆல் ஆர் இன்வால்வ்மெண்ட் இன்டு சம்திங் வித் த ரைட் இன்டென்ஷன் அண்ட் ஆஸ் வி கீப் வாக்கிங் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன் eventually it's going to happen. யா இப்போ நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். If I keep answering those questions and if I just show up to work every day, I do my bit. அந்த விஷயத்தை நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தானா one fine day I think I'm going to eventually get there. எஸ் இல்லைங்களா? It's as simple as that if I'm not wrong. Yeah. வெரி குட். உங்கள் ஸ்பிரிச்சுவலிசம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டீப். நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக ட்ராமாங்கிறது ஒன்று இருந்திருக்கும். த சிச்சுவேஷன்ஸ் வி ஹவ் வென்ட் த்ரூ, த பேட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், இதெல்லாமே இருக்கும். லைக் இந்த பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் அண்ட் ஹவு யூ ஹாவ் ஷேப்ட் அப் இந்த சொசைட்டி. அமருங்கிற இந்த பர்சனாலிட்டி இன்றைக்கி இந்த சொசைட்டியில் இப்படி இருக்காருன்னா எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்காது. இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத். இந்த மாதிரி சின்ன வயசில் உங்களோட ஐ ஒன்ட் பிளண்ட்லி சேட் அஸ் ட்ராமா ஆர் உங்களோட லைஃப்பில் நடந்த பேட் ஃபேஸ் இதெல்லாமே இன்றைக்கி அமர எந்த மாதிரி ஷேப் அப் பண்ணியிருக்கு? உண்மையாக சொல்லணும்னா என்னோட அண்ணாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் 2 பேர்த்தையும் அம்மா தான் சிங்கிள் ஹேண்டட்லி வளர்த்தாங்க. பிகாஸ் மை டேட் வாஸ் நாட் அரவுண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே he had his own issues. He had his issues such as alcohol. ஓகே That's probably one of the reason why I didn't go in that direction. அப்படி கூட இருக்கலாம். I take it as a blessing. ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் இருந்தது கிடையாது. I started looking at other people as father figures. ஸோ அம்மாவை பற்றி சொல்லணும்னா she is a fighter. Absolute fighter. She is a lioness. ஸோ அவங்க வந்துட்டு she didn't give up at any point. சிங்கிள் ஹேண்டடாக ஒரு பியூட்டி பார்லரை ஸ்டார்ட் பண்ணி அதை வச்சு ஷீ brought both my brother and me up. And she gave us the best of situations. லைக் எஜுகேஷனாக இருக்கட்டும், லிசியோவில் படித்தேன், எந்த குறையும் வைக்கல. எந்த காலேஜ் போகணுன்னு சொன்னேன்னா she took us there. So whatever we wanted, she fought for it. So I definitely want to say that that's where I got the fighting mentality from. That's definitely one of the major sources. Because I've never seen her giving up. இந்த மாதிரி I think that was instrumental in shaping me as a person. Like if I'm sensitive towards someone, if I'm giving some kind of respect to someone's emotions, if I'm being sensitive about it, I think it's because அம்மாவை நான் பார்த்து வளர்ந்தேன். ஓகே she brought us up that way. And I realized okay, சின்ன வயசுல எனக்கு புரிஞ்சு life is not a bed of roses. There are a lot of situations that we go through. It's not going to be easy always. But it's okay. That's completely okay. We just have to fight through it. அப்படின்ற விஷயம். தென் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்னு நான் சொன்னேன். அதை வந்து நான் வந்து ரொம்ப ஜோவிலாக சொல்லியிருப்பேன். பட் அங்கேயும் ஒரு விஷயம் நடந்தது. இட்ஸ் நாட் த ட்ராமா அட் ஹோம். பட் when I got out of engineering, I had this really bad incident where I literally had to pay for me exiting the college. நான் மெரிட்டில் தான் உள்ளே போனேன். I somehow fortunately had the marks. மெரிட்டில் தான் உள்ளே போனேன். பட் அட் த சேம் டைம் when I wanted to exit, கால் பண்ணி சொல்லிட்டோம் காலேஜில். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஹியர், டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணி சொல்லிட்டோம். பட் தே pretended not to know and they were like, we are losing a seat, you have to pay for it, only then we'll give you your certificates. அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடந்தது. At that time that really pissed me off. I was very angry. Even now sometimes நான் லோவாக இருக்கும்போது if I think of something like that, it makes me angry. ஓகே But I try to talk sense into myself. Hey, there's no point in being angry. It's not worth it anymore. Those guys are not worth it. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. But incidents like this really told me, yes, my mom has been through a lot. Maybe I should put in the effort to take care of her, my family. Now that includes my wife, my son, whoever I'm taking care of, I should do my best. Not compromising on what I want to do, my vision, but I should also take care of them. So I should strike that fine balance. அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு I keep talking to myself a lot. ஈவினிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி நான் டெரஸில் நின்று I be talking to myself. I'm talking to the universe, you can say, but I'm talking to myself also. I have some of the best conversations with myself to remind myself, okay, இதெல்லாம் நீ this is what you're going towards. ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட I think I can come up with the solutions myself. Yeah.
Do you talk to yourself? எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அண்டர்கோ பண்ணும்போதோ இல்லை எனக்கு நானே செல்ஃப் அஷூரன்ஸ் கொடுத்துக்கணுங்கிற டைமில் இப்போ அதுக்குண்டான பர்சன்ஸ் என்கிட்ட இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்க. பட் அட் தட் டைம் நான் அந்த ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் நான் நினைக்கிற ஃபீட்பேக் ஆர் நான் நினைக்கிற எமோஷன்ஸ் அவங்கக்கிட்ட வராது. அட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் நம்ம இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் சொல்கிறோம், ஃப்ரெண்ட்ஸை டக்குன்னு ஒரு மாதிரி சிரித்து கலாய்ச்சிட்றாங்க, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் no one can place அவங்க their self in our shoes. It's like they can empathize for the situation. At sometimes sympathy கூட வரும். அதை தவிர நம்ம அண்டர்கோ பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் த ப்ராசஸ் தட் கோ த்ரூங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃபார் அஸ் இட்ஸ் லைஃப். அந்த விஷயம் த்ரூ மெச்சூரிட்டி தெரிய தெரிய ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு மை செல்ஃப் தட் இந்த சிச்சுவேஷனுங்கிறது இவ்வளோ தான். இது நம்ம சினிமாவில் பார்ப்போம்ல, அகைன் நம்ம கம்மிங் பேக் டு சினிமா. இங்கே வச்சு பார்த்தா தான் கஷ்டம் ரொம்ப பெருசாக தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கலாம். பட் அல்டிமேட்லி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கல, நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா நம்மக்கிட்டேருந்தே அது வரல. அப்படிங்கும்போது வெளியாளுங்க கிட்டேருந்து அது வரவே வராதுங்கிறது அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரிங் இந்த ஸ்பிரிச்சுவலிசம் இது எல்லாமே பண்ணும்போது தான் ஓகே, ஹியூமன் லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நீ நினைக்கிற விஷயத்த நீ பண்ணுறியா, அதில் உனக்கு சந்தோஷம் கொடுக்குதா, அந்த சந்தோஷத்தை நீ எப்படி இருக்க, ஆர் அதர்ஸ்க்கு நீங்கள் வெளி ஆளுங்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம எந்த விதத்தில் ஷேர் பண்ணுறோம், அந்த ப்ரெசன்ஸ் நம்மளோட ப்ரெசன்ஸுங்கிறது இன்னொருத்தங்களோட லைஃப்பில் எப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டாக இருக்கோமா, ராதர் தேன் திங்கிங் அபவுட் த பாஸ்ட், ராதர் தேன் திங்கிங் அபவுட் த ஃப்யூச்சர். இப்போ இந்த ப்ரெசன்ட், திஸ் இஸ் த டைம் வி கெட், இந்த டைமில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறத நம்மளால் அவுட்புட்டை கொடுக்க முடியும். அந்த ப்ராசஸ் நமக்கு கரெக்டாக இருக்கா? இஃப் இட்ஸ் வெல் அண்ட் குட், யூ ஆர் அ பெட்டர் பர்சன். தட்ஸ் மை வெர்ஷன். அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது நீங்கள் இல்லைனாலும் நான் தனியாக மொட்டை மாடியில் நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். இட்ஸ் லைக் எனக்கே என்னோட ஒரு டெட் டாக் மாதிரி. 100%. அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், ஆமாம் நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை. ஐ டோன்ட் திங்க் வீ கேன் ரிலை ஆன் எனிபடி ஃபார் அவர் ஃபியூல் ஆல் த டைம். எப்பயாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன்ஸ் காட் தியர் ஓன் லைஃப் டு லுக் ஆஃப்டர். ஸோ ஐ திங்க் we should develop that self-awareness to sort of talk to ourselves, introspect and come out of whatever issues that we can have. So அதுக்கு உண்டான அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் through practice. In spirituality we call it sadhana. Sadhana, yeah. And another important thing that I wanted to ask you was, நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து தான் நான் ஒரு விஷயம் எடுத்தேன். கண்டிப்பாக. ஐ ஃபீல் a lot of men are uncomfortable talking about their emotions, இல்லைங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் கலைச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ஒரு வால் மாதிரி தான். ஐ திங்க் பீப்புள் ஆர் நாட், men especially in our culture, they are not very comfortable talking about their emotions எனக்கு தோணுது. Yes, men are always பல ஜெனரேஷன்ஸா யூ ஆர், உன்னோட ரோல் இஸ் டு லீட். இதை வந்து சொல்லி 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 மென் டிஎன்ஏலேயே இதை வந்து என்கோட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஜெனரேஷனல் ட்ராமா மாதிரி. இட்ஸ் லைக் யாரோ வச்ச ட்ராமாவை நம்ம ஏன் அண்டர்கோ பண்ணணும் அப்படிங்கிறது. மென் ஆர் வெரி சிம்பிள் க்ரீச்சர்ஸ். இதை மென்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட விமன்னாலேயும் இல்லை நம்ம க்ளோஸ் ஃபேமிலினாலேயும் இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா, நம்ம ஓன் ஃபேமிலிக்கிட்ட கூட நம்மளோட எமோஷன்ஸை சேஃபாக ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் லைக் பீப்புள் நம்ம அண்டர்கோ பண்ண சிச்சுவேஷன்ஸும், நம்மளை பாஸ்ட்டில் பார்த்த பீப்புளும், ப்ரெசண்ட்டில் நம்ம கூட இருக்கிற பீப்புளும் ஆல்வேஸ் ஆன் த ஜட்ஜிங் பார்ட். இவங்க இப்படி சொன்னாங்கன்னா இப்படியா இருப்பாங்களோ, இப்படி சொன்னாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களோ. அண்ட் இதை வந்து நம்மக்கிட்ட சொல்லி 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 இது நமக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயம் மாதிரி. பீயிங் வல்னரபிள் இஸ் த மோஸ்ட் ஹியூமன் திங் அ பர்சன் கேன் டூ. நம்மளால் நம்ம ஒய்ஃப் கிட்ட வல்னரபிளாக இருக்க முடியல, நம்மளால் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வல்னரபிளாக இருக்க முடியல அப்படின்னா இட்ஸ் லைக் வி ஆர் ஹேவிங் அ ஃபேக் லைஃப். ஐ ஃபீல் தட் இட்ஸ் லைக் ஃபேக் லைஃப். என்னால் மனசை விட்டு என் தங்கச்சிக்கிட்டையோ இல்லை என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டையோ இல்லை என் ஒய்ஃப் கிட்டையோ என்னால் அழுக முடியலைன்னா that having that relationship itself is a waste of time. There is no truth. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் என் மொட்டை மாடியில் போய் நான் தனியாக அழுதுட்டு நான் திருப்பி கீழே வந்துட்டு ஐ வில் கண்டினியூ ஆன் வித் மை லைஃப். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஏன் இருக்காங்கன்னா நம்மளோட வல்னரபிள் சைடை காட்டுறதுக்கு தான் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ டாக் டு ஆர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தட் ஹூ ஆர் இன் லைன், என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே இருக்கட்டும், ஐ டெல் தம் தட்
பி வல்னரபிள். உன்னோட வல்னரபிலிட்டி இதுதான் தெரிஞ்சால் அப்போ தான் ஒரு பாண்டுங்கிறதே ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். ஒரு பாண்டுங்கிறத க்ரியேட் ஆகலைன்னா நானும் அந்த பர்சனும் என்றைக்குமே ஒரு தேர்ட் சர்க்கிள் ஆஃப் பர்சனாகவே தான் இருப்போம். வீட்டுக்கு வருவோம், பேசுவோம், டீ குடிப்போம், இது எல்லாமே பண்ணுவோம். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ லைன். இந்த லைனை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேங்கிறது இருக்கும். பட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் நாட் மென்ட் டு பி தட் வே. ரிலேஷன்ஷிப்ஸில் அந்த லைனுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் கம் ஆஸ்க், நான் ஏன் இப்படி இருக்கேன், மேபி நான் சொல்லலாம், ஒருவேளை நீ கேட்டதுக்கு அப்புறமா என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமா இருக்கும். அது ஒருத்தங்களோட ப்ராட்டப்பில் இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் தே வென்ட் த்ரூ, அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள எந்த மாதிரி வளர்த்திருக்காங்க, எது அவங்களுக்கு வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்கிறது ஒரு பர்சனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு இது, இட்ஸ் அ சேயிங் ஃப்ரம் டாம் ஹார்டி, just because I'm smoking and drinking doesn't make me a bad person. How I treat other person who are in my life, that makes me a good person or a bad person. நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க நான் யாருன்னு. based on judging me for what I do, what others speak about me is the true self of what I am அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப என்னோடய பர்சனில் இல்லை என்னோடய பர்சனாலிட்டிக்கு அதை நான் ஒரு முக்கியமான ட்ரெயிட்டாகவே வச்சுருக்கேன். இட்ஸ் லைக் நான் இது பண்ணுறேன், இதனால இந்த ரிசல்ட் நடக்குது, நீ ஹாப்பியாக இருக்கியா, நான் ஹாப்பியாக இருக்கேனா, வெல் அண்ட் குட். நீ என்னமோ பண்ணு, நான் என்னமோ பண்ணுறேன், தட்ஸ் யோர் பர்சனல், திஸ் இஸ் மை பர்சனல். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுதா, இந்த மோஸ்ட் ஹியூமன் வே நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் சக்ஸஸ் அக்கார்டிங் டு மீ. அண்ட் தட் இஸ் ஹவ் அ ரிலேஷன்ஷிப் ஷுட் ஒர்க் அப்படிங்கிறதுல ஐ எம் அ வெரி ஃபர்ம் பிலீவர். டு யூ ஹேவ் எனி தாட்ஸ் லைக் திஸ்? Yeah, 100%. Like, first of all, when you were talking to me, I was constantly thinking about my wife only. Because even if she's in a bad mood, she's very vocal about it. இப்போ அவங்க கோவப்படுறாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் இப்போ கோவப்பட போகிறேன், அவ்வளோ வேற இருப்பாங்க, யூனோ. அண்ட் ஐ ஜஸ்ட் கிவ் ஹர் ஸ்பேஸ், ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு பி வல்னரபிள், ஈவன் இஃப் ஐ ஹேவ் சம்திங் டு ஷேர். அவங்க அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஐ நோ ஐ ஹேவ் தட் ஸ்பேஸ் ரெடி ஃபார் மீ. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது, சேஃப் ஸ்பேஸ் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் வி டூ இன் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ் ஆல்சோ. நம்ம ஸ்டூடியோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஆக்டிங் கிளாஸஸ் தெரப்பி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிகாஸ் வி கிவ் தம் தட் ஸ்பேஸ். நம்ம ஓப்பன் மைக் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ், வி ட்ரை டு கோ டு காலேஜஸ், கார்பரேட்ஸ், பிகாஸ் வி நோ அ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் ஹேவ் தட் சேஃப் ஸ்பேஸ். சும்மா நம்ம செஷனை முடிச்சுட்டு வி ஆர் பாசிங் அரவுண்ட் த மைக் டு த ஸ்டூடெண்ட்ஸ். வி ஹவ் ஹேட் so many people who just tear up. They start sharing their experiences. அழ ஆரம்பிப்பாங்க. I don't know if they have cried in front of their friends before. இல்லைங்களா? So I've cried many times in front of my wife. I feel being vulnerable, like you rightly said, that is the truth. You're being completely open. You're not putting on a projection. ஒரு வால் நம்ம ரேஸ் பண்ணி இதுதான் நான், ஒரு ஷீல்டை கட்டி நம்ம அந்த மாதிரி சொல்லலை. ஸோ பட் யூஆர் ஓப்பனிங் அப் எவ்ரி திங். ஐ திங்க் இட் டேக்ஸ் ட்ரூ ஸ்ட்ரென்த் to be like that, இல்லைங்களா? to bear ourselves and then still be invincible. அந்த ஒரு perfect balance. It's wonderful whatever you just said. And talking about balance, நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தான் நான் எடுக்கிறேன். what do you think about work life balance? do you think there is a work life balance? நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவோம், என்னால் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியல, என்னால் இவங்க கூட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறாங்க. Do you think the term called work-life balance is actually there? Actually, you probably know from our previous conversations, I am a big follower of Sadhguru Jaggi Vasudev. அவரோட ப்ரோக்ராம்ஸ் இன்னர் இன்ஜினியரிங் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, தட் இஸ் தேர் இஸ் நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இட் இஸ் ஆல் லைஃப் அண்ட் த பேலன்ஸ் ஹேஸ் டு பி வித் இன் யூ. த பேலன்ஸ் இஸ் இன்டர்னல். ஸோ இன்டர்னலி நம்ம பேலன்ஸ்டாக இருந்தோன்னா ஒர்க்காக இருந்தாலும் சரி, பி இட் மை மூமெண்ட்ஸ் வித் மை சன், ஐ ஹாவ் டு பி பேலன்ஸ்ட் ஃபார் மீ டு ரியலி செரிஷ் மை மூமெண்ட்ஸ் வித் ஹிம், இல்லைங்களா? இப்போ நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஐ ஹாவ் டு ரியலி ஹோல்ட் ஹிம், look into his eyes, connect with him. If I'm telling him a bedtime story, I should be there instead of being stressed about something else that's happening in my life. So on the inner balance இருந்தால் I think we will end up doing எல்லாத்தையும் அழகாக பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? So I do not believe in work and life. Work is also a part of life only. It's all life. Something wonderful for us to live and explore. Yes. You are saying about your wife. She has been a great pillar of strength to you. How has
past relationships shaped you to be a better person in this relationship? I wanted to burst out laughing, but I sort of controlled myself. But every relationship was a lesson. Yeah. I've been through relationships before, and each and every relationship taught me something. நம்பர்லாம் கேட்டுறாதீங்க. That's too personal, no? Yeah. No, I don't mind revealing it also, but yeah, because everything was like a lesson. Uh, the first one taught me, okay, maybe I should not be naive. You know, yes, you trust people, but at the same time, trust that trust, understanding that they also are human beings. They might also have their own fears. They might have their own limitations that they have to work on. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் இன் இம்பல்சிவ்லி பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்டட் வேலிடேஷன் சம்மன் டு லுக் ஆஃப்டர் மீ. அந்த மாதிரி ஒரு லூஸ்தனமான ஒரு ஃபேஸில் போயிட்டு இருந்தேன். ஐ திங்க் இட் வாஸ் மோர் லைக் ரீபவுண்ட் ஃபேஸ். அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே, யூ ஹவ் டன் அ பிளண்டர். யூ ஆர் ஜஸ்ட் சீக்கிங் கம்ஃபர்ட். யூ ஆர் நாட் கோயிங் இன் டு த ரிலேஷன்ஷிப் பிகாஸ் யூ ஹேவ் சம்திங் டு ஆஃபர். நீ வந்து கம்ஃபர்ட்டுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இட் எண்டட் அப் வெரி பேட்லி ஆல்சோ. ஐ லேர்ன் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், யூனோ, வல்னரபிள் பீப்புள். அந்த விஷயத்தில் நான் வந்துட்டு ஐ ஹேட் டு பி எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பிகாஸ் ஐ ஹேட் டு ஹேண்டில் சம்மன் ஹூ வாஸ் ஈக்குவலி கோயிங் த்ரூ அ பேட் ஃபேஸ். தென் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ மெட் மை ஒய்ஃப். ஐ திங்க் ஷி வில் ஆல்சோ அக்ரி. ஷி ஹேட் ஹர் ஃபேர் அமௌண்ட் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் பிஃபோர் ஷி மெட் மீ. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக, யூனோ, I walked into life after my last relationship saying that, hey, இதுக்கு மேலே நீயா தேடி போகாத, யூ டோன்ட் கோ லுக்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப், அதுவாக வந்தால் ஓகே, இட் இஸ் ஃபைன். கரெக்டாக ஷீ கேம் இன் டு மை லைஃப். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் மேஜிக், யூனோ. கரெக்டாக அந்த டிசிஷன் நான் ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன். ஷீ கேம் பேக் இன் டு மை லைஃப் பிகாஸ் ஷீ வாஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே. நான் பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கும்போது என்னோட ஜூனியர் அவங்க. ஆமாம், ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒன்றா நடிச்சிருக்கோம். ஸோ வி ஹவ் ஹேட் லைக் ரியலி குட் இன்ட்ராக்ஷன்ஸ். எப்படின்னா காலேஜில் பார்க்கும்போது வி வர் லைக் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது சூப்பராக பேசுவோம், பட் வி நெவர் டெக்ஸ்டட் ஆர் கால்ட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வி ஹேட். ஸோ கரெக்டாக நான் அந்த ரிலேஷன்ஷிப் முடிய ஷீ கேம் பேக் இன் டு மை லைஃப். வி ஸ்டார்டட் சேட்டிங் அகெயின். ஷி வாஸ் லைக், ஹே, ஐ எம் கெட்டிங் போர்ட் அட் ஹோம். அப்போ நான் வந்து கிளஸ்டர்ஸ்னு ஒரு மீடியா காலேஜ், மீடியா காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் த கோஆர்டினேட்டர் தேர். வி ஹேட் அ பொசிஷன் ஓப்பன் ஃபார் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங். ஸோ நான் அவங்க கிட்ட சொன்னேன், வை டோன்ட் யூ கம் அண்ட் ஒர்க் வித் அஸ். அங்கே மறுபடியும், யூனோ, வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரூ ஸ்ட்ராங்கர் அண்ட் சடன் ட்விஸ்ட், யூனோ, திங்ஸ் சேஞ்ச்ட். த வே மை ஃபீலிங்ஸ் ஃபார் ஹர் பேசிக்லி சேஞ்ச்ட். அண்ட் I felt like, you know, it makes absolutely no sense waiting for things. I just told her. I said it very differently, by the way. அது நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியாது. But she also got the point. She understood. And yeah, things... We also have a lot of challenges. Even till this point, we have a lot of challenges. But we are willing to work on it. அவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எந்த இன்டர்னல் பிரச்சனையாக இருந்தாலும் we are willing to look at it. அதை பார்த்து அதை எப்படி சரி பண்ணணும்னு நாங்கள் we discuss it or we work on it ourselves. Whatever is necessary. 100% இப்போ நான் பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்களும், she also acknowledges that. Nobody is perfect. Exactly. So what is even perfection, இல்லையா? But at the same time we realize there's a lot we have to evolve as individuals. So அதனால we have to keep working on ourselves. And the willingness இருந்தாலே I think the relationship will be very beautiful. And talking about your wife. Yes. நீங்கள் காலேஜில் உங்கள் லவ் லைஃப் தாண்டி வரதுக்கும் now your partners, இந்த transition periodல the things that you went through, how those situations have shaped you இப்போ சின்ன வயசுல a good parent? Okay. To be a good parent. அங்கே வச்சிங்களா twist? Yeah. Because this is very common. நான் அப்போ இப்படி இருந்தேன், நம்ம இப்போ சண்டை போட்டோம், now we are into understanding. Those are the most common points, and any mature guy would say that இந்த ரிலேஷன்ஷிப்காக ஐ ஹவ் இவால்வ்டு மை செல்ஃப், ஆர் நான் என்ன லெவலில் நான் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனோ அந்த லெவலுக்கு இப்போ நான் ரீச் ஆயிருக்கேன். ஸோ திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ஒர்க்கிங் குட்ங்கிறது எல்லாமே இட்ஸ் மோஸ்ட் காமன். அண்ட் அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஸோ வைட்டல் பாயிண்ட் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் டு ஒர்க். பட் அதர் தேன் தட், டு பி அ குட் பேரண்ட், பிகாஸ் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் சன், டு பி அ குட் பேரண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு?
இப்போ சின்ஸ் ஐ ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் மை மாம், நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சின்ன வயசுலேயே வி ஹவ் சீன் வாட் இட்ஸ் லைக் நாட் டு ஹேவ் மனி. அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வென் ஐ மெட் மை வைஃப் இன் கிளஸ்டர்ஸ், அந்த டைமில் வந்து சும்மா ஒரு 100 ரூபாலேயே பர் டே ஒன்றா சர்வைவ் பண்ணியிருக்கோம். காலையில் ஒரு தோசை, எவ்ரி திங் வாஸ் ரேஷன், யூனோ இந்த மிலிட்ரி ரேஷன் மாதிரி, ஆர்மி சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ 100 ரூபால எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம் அந்த நாள். ஸோ வி ஹவ் சீன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு தெரியும் வாட் இட் இஸ் டு what it is to go through challenging situations. So we are very open to our son. He's only 5 years old. He's still a toddler. ரொம்ப குட்டி பையன். இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லுவோம், லைக் ஆல்ரெடி போன வாரம் உனக்கு இந்த டாய் வாங்கி கொடுத்தோம்ல, ஸோ இந்த வாரம் we won't buy you another toy because this is the kind of situations that we have to pay for this, pay for that. என் அம்மா என்ன சின்ன வயசில் அந்த மாதிரி தான் சொல்லி வளர்த்தாங்க. சேம் என் ஒய்ஃபோட அம்மாவும் அந்த மாதிரி தான் சொல்லி வளர்த்தாங்க. ஸோ we don't want to show him all roses and whatever, and then tell him, put him in some kind of state of disappointment later on. So இப்போவே அவன்கிட்ட சொல்கிறோம், இதுதான் விஷயம்னு ஓப்பனாக சொல்கிறோம். பட் அட் த சேம் டைம் we don't want to be the traditional strict parents also. So we try to be nice. Once in a while ஒரு reward அந்த மாதிரி. பிகாஸ் நான் ஏன் இந்த பேரண்டிங் விஷயத்துக்கு வந்தேன் அப்படின்னா, வாட் ஐ ஆம் அ ஃபர்ம் பிலீவர் அப்படின்னா, நம்மளோட பெட்டர் செல்ஸை நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிறது இஸ் குட் பேரண்டிங். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் நான் பர்சனலாக இந்த மாதிரி நடக்கும்போது ஐ அண்டர்வென்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். இந்த மாதிரி என்னோடய மூட் சேஞ்ச் நடந்தது. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு கோவப்பட்டேன், நான் இதுக்கு கோவப்படலை. எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணாங்கனால நான் கோவப்பட்டேன், எங்கள் அம்மா இந்த மாதிரி இருந்ததுனால நான் இதுக்கு கோவப்படலை. இட்ஸ் லைக் ஹீ இஸ் நாட் கிவிங் பர்மிஷன், எங்கள் அம்மா பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அண்ட் த்ரூ மெச்சூரிட்டி யூ கெட் டு அ ஸ்டேஜ் வேர் அப்பா இது பண்ணுறது தப்பு, வி ஸ்டார்ட் ஜட்ஜிங் அவர் பேரண்ட்ஸ் டூ. அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ அம்மா தான் கரெக்டு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, ஸோ அப்பா சைடு தான் தப்பு, அம்மா சைடு தான் கரெக்டுன்ட்டு நம்ம வி ஸ்டார்ட் ஜட்ஜிங். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம மெச்சூரிட்டியை இன்னும் ஷேப் அப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் ஹேவிங் டோட்டலி அ ஸ்ட்ரேஞ்சர் ஆர் அ தேர்ட் பர்சன் ஆஸ் அ பார்ட்னர், அந்த தாட் எல்லாமே ஒன்றா உடையும். இட்ஸ் லைக் ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் இது கிடையாது, மாடர்ன் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. எல்லா பாயிண்ட்டும் அதுலேயும் ஒத்து போகாது, எல்லா பாயிண்ட்டும் இதுலேயும் ஒத்து போகாது. வி வில் ஆல்வேஸ் பி ஃபைண்டிங் அ மிடில் கிரவுண்ட் ஸோ தட் வி கேன் ஸ்டே சேஃப் இன் தட் சர்க்கிள். இதுதான் என்னோடய சர்க்கிள், இதில் நான் இது கரெக்டாக இருக்கேன், ஸோ ஐ எம் அ குட் பேரண்ட்டுங்கிறத நம்ம வச்சுருப்போம். ஹாஸ் யுவர் சன் எவர் மேட் யூ ஃபெல்ட் தட் நம்ம கரெக்டான விஷயம் தான் பண்ணுறோம், இல்லை நம்ம தப்பான விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது? ஹீ இஸ் அ டாட்லர் ஐ நோ, பட் ஸ்டில் சார் நம்ம இது தப்பாக ரியாக்ட் பண்ணிட்டோமோ, நம்மளுக்கு இப்படி நடந்திருக்கு, நம்ம திருப்பி அதே தான் பண்ணுறோங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஹேவ் யூ வென்ட் த்ரூ தட்? 100%. பிகாஸ் போஸ்ட் கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக செகண்ட் வேவ்க்கு முன்னாடி வி ஷிஃப்டட் டு அ டிஃப்ரெண்ட் ஹவுஸ். ஷிஃப்ட் பண்ணுறோம், இம்மீடியட்டாக இட் இஸ் செகண்ட் லாக்டவுன். வி ஹாவ் த பேபி ரைட் நவ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மீ, மை ஒய்ஃப் அண்ட் ஆர் சன். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்குள்ள நிறைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஐ வாஸ் ரெசிஸ்டிங் த சிச்சுவேஷன் பிகாஸ் என் கெரியரில் நான் இது பண்ணணும், அது பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ திஸ், ஐ ஹாவ் ஆல் தீஸ் crazy plans, dreams, crazy in a nice way actually, but at the same time அந்த டைம்ல I have to put all my time and attention into my family. அந்த டைம்ல நான் அந்த சிச்சுவேஷனை ரெசிஸ்ட் பண்ணேன், but I was constantly telling myself, ரெசிஸ்ட் பண்ணாதடா, you are only going to suffer. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் என் பையன் மேலே காமிச்சிருக்கேன். Be it like yelling at him, those rare moments where I just blow my fuse and start yelling at people. Out of control. 100%, அந்த spiraling moments இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. and I have constantly told myself, hey, you have to watch yourself here. He's a little child, he's not going to understand this. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் வந்து it's a fantastic opportunity for me to keep my temper in check or my frustration in check. Poor thing, what did he do இல்லைங்களா? he is not responsible for it in any way. நான் தான் என்னோட லைஃப்பை பெட்டராக ஹேண்டில் பண்ணும், அந்த விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் லேர்னிங். 100%. True. So we were talking about engineering and inner engineering and Sadhguru. So we will come back to that point. கர்மா எல்லாருமே சொல்கிற ஒரு காமனான விஷயம். இட்ஸ் லைக் கர்மா ஒரு பூமராங். கர்மாங்கிறது ஃபார் த பேட் திங் தட் ஹேப்பன் டு தெம்,
அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது கூட இது என் கர்மாவாக கூட இருக்கலாங்கிற மாதிரி டேக் இட் ஈஸி பாயிண்டில் இட்ஸ் லைக் அ ஃபேஷன் இஸ் த வேர்ட் நவ். வாட் யூ திங்க் அபவுட் கர்மா? கர்மா ஐ திங்க் இஸ் வெரி சயின்டிஃபிக். நம்ம ஆக்டிங் கிளாஸஸில் கூட டே 2 இஸ் கால்ட் பாடி அவேர்னஸ். ஓகே. ஐ டாக் அபவுட் திஸ் இன் ஆல் மை செஷன்ஸ். நம்ம ஸ்டூடியோவில் இருந்தாலும் சரி, ஈவன் காலேஜஸ், கார்பரேட்ஸ், ஆக்ஷன்ஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ நான் வந்து தொடர்ந்து ஒரு 6 months அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றேன். ஐ எம் ஆன் அ கன்சிடரபிளி ஹெல்தி டயட் ரைட் நவ். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நான் 6 மாதம் ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலைன்னா there are going to be consequences on a physical level. And physical na, it is not alone. The mental is also tied to it. Yeah. The body, mind, everything is connected. So இதே மாதிரி I feel karma works on a grander scheme also. இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ இட் மைட் பி பாசிபிள் ஆன் அ கிராண்டர் ஸ்கேல் ஆல்சோ, யூனிவர்சலி. ஓகேங்களா? மேக்ரோ ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஐ திங்க் இன் பிஸ்னஸ் டர்ம்ஸ். ஸோ மேக்ரோ ஃபேக்டர்ஸ் மேபி we won't be able to control. We won't be able to control who's going to win the next election or things like that. An earthquake is happening. We might not be able to control all that. But on a personal level, I think we have complete control and responsibility of our life. And the actions namanala kandipa handle panikka mudiyum. Diet irundhalum seri, the way we live, I think we should take complete ownership of the choices that we make. So karma definitely is a concept, is a solid scientific concept if we look at it that way. But do you think people are using it as an excuse to get out or get into a situation? கண்டிப்பா எந்த நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து எக்ஸ்கியூஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஓ ஐ எம் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் பிகாஸ் ஆஃப் மை கர்மா, அந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி பாஸ் த பக் ஆன் டு சம்மன் எல்ஸ் ஆர் சம் கான்செப்ட். We have people complaining all the time, but that of course is an absolute waste of time. I don't want to sound insensitive also. I don't know what a lot of people are going through, but there is always a solution nu சொல்ல வரேன். Yeah. I'm not trying to be insensitive. Hey, what you're going through is nothing, it's bullshit. அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. பட் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் நம்ம தேடி போனோம்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை, 100% இருக்குது. We can take charge of our life. நீங்கள் நம்புறீங்களா கர்மால? யா, இட்ஸ் லைக் நான் ரொம்ப நம்புறது கிடையாது. ஓகே. ஐ ஹவ் யூஸ்ட் இட் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு. ஓகே. இந்த கர்மா நமக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீ இப்படி பண்ண, இதுக்கு இப்படி நடந்திருக்கு, இட்ஸ் கர்மா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆன் த லேட்டர் பார்ட் ஆர் த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் கர்மா. நீ என்ன பண்ணுறியோ அதுக்குண்டான விஷயம் உனக்கு திருப்பி வருது. நீ இது பண்ணலைன்னா அதுக்குண்டான விஷயமும் திருப்பி வருது. இட்ஸ் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி சயின்டிஃபிக் ப்ராசஸ். நம்ம ப்ராசஸை போடுறோம், எஃபர்ட் போடுறோம், விஷயம் வந்தது, குட். விஷயம் வரலன்னா அதை கர்மான்னு ப்ளேம் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள் எஃபர்ட் பத்தலை அப்படிங்கிறது தான். இட்ஸ் லைக் ஆல்வேஸ் டைவிங் இன் டீப்பர் ஃபார் மீ. இட்ஸ் லைக் செல்ஃப், நான் என்ன பண்ணேன், நான் இதை கரெக்டாக பண்ணேனா, நான் இதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேனா. தென் அந்த மாதிரி பார்க்கும்போது கர்மா டசன்ட் ஒர்க் ஃபார் மீ ஆஸ் அ கான்செப்ட். மேபி இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ கான்செப்டாக எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது. இட்ஸ் லைக் ஓகே, நீ இன்னும் எஃபர்ட் போடல, அடுத்த தடவை நல்லா பாரு. இட்ஸ் லைக் பாசிங் ஆன் த சிச்சுவேஷன் லைக் தட். ஆமாம், நம்ம கிராண்டர் ஸ்கீமில் பார்க்கும்போது பீப்புள் சம்டைம்ஸ் திஸ் மைட் அகெயின் பிகம் மம்போ ஜம்போ. அதனால தான் நான் லைட்டாக சொல்கிறேன். பீப்புள் டாக் அபவுட் பாஸ்ட் லைஃப்ஸ். ஸோ உன்னோட பாஸ்ட் லைஃப்னால தான் நீ இந்த மாதிரி இருக்க. அகெயின் திஸ் கோஸ் இன் டு பிலீஃப் சிஸ்டம் பிகாஸ் ஐ ஹாவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் yet. இப்போ பிலீஃப்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டூ மச் அபவுட் திஸ். பட் அட் த சேம் டைம் even if because of something that we did in the past birth we are suffering something in this birth ன்னு வச்சுக்கோங்களேன், we still have the choice, we have that free will in this birth to do something about it. இல்லைங்களா? some people talk like that also. past birthல இந்த மாதிரி நடந்திருக்கும், அதனால என் அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறேன். ஸோ we still cannot use that as an excuse. what about this birth, what are you doing about it right now? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட். அண்ட் அடுத்த பாயிண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பாயிண்ட். இட்ஸ் அஸ்ட்ராலஜி. ஆர் யூ ஃபர்ம் பிலீவர் இன் அஸ்ட்ராலஜி? அகெயின் பிலீவர்னு சொல்ல முடியாது, அதுக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி கிரேட் சயின்ஸ். 100%. யா, வெரி பவர்ஃபுல் சயின்ஸ். மை வைஃப் இஸ் வெரி குட் அட் அஸ்ட்ராலஜி. ஷீ இஸ் அ லேர்னட் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஷீ இஸ் வெரி கிஃப்டட் ஆல்சோ. அவங்க வந்து ரொம்ப டெப்த்தில் பர்செப்டிவாக பார்ப்பாங்க. அண்ட் ஷீ அப்ரோச்சஸ் இட் வெரி சயின்டிஃபிக்லி. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் an astrological chart of someone can actually show what their psychology or their tendencies can be like. இவர் நம்ம ஓஷோ வந்துட்டு அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. he says astrology is the reading of your unconscious.
அன்கான்ஷியஸ் டெண்டன்சிஸ். உனக்கு இந்த மாதிரி கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் அ bunch of possibilities. Again, these are things that you can do something about. Just because something is written in a chart, it is not your தலையெழுத்து. It's not going to determine the rest of your life. ஸோ அதை வந்து ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிற மாதிரி தான், நாளைக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கொடையை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை காரில் போகலாம். வெதர் ஃபோர்காஸ்ட் நடக்காத விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி கிடையாது. திங்ஸ் ஹேப்பன். ஸோ ப்ளீஸ் நோ, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வைப்ரேஷன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி இந்த கான்செப்டை சொல்கிறீங்க. பிகாஸ் எவ்ரி பிளானட் ஹேஸ் அ சர்டன் வைப்ரேஷன் அண்ட் வென் எவர் தட் பிளானட் ரிவால்வ்ஸ் அண்ட் நம்மளோட அந்த கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்டமில் அது பண்ணும்போது அதுக்குண்டான வைப்ரேஷன்ஸை வி ரிசீவ் அண்ட் வி ஆக்ட் அக்கார்டிங் டு தட். பேஸ் கான்செப்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இட்ஸ் லைக் யாருக்கு எந்த பிளானட் ரூலிங், தட் இஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் டாபிக். பட் எஸ், ஆன் அ சயின்டிஃபிக் லெவல், astrology, you believe in astrology, right? Yeah, because I am able to understand it. I am able to decode it scientifically. Okay. And நிறைய பேர் வந்துட்டு அஸ்ட்ராலஜியை தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க. பீப்புள் யூஸ் இட் ஆஸ் அ ஃபியர் டூல், ஃபியர் மாங்கரிங் பண்ணுவாங்க அதை வச்சு. அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். ஐ கோ டு த பீப்புள் ஹூ அப்ரோச் இட் சயின்டிஃபிக்லி. லைக் ஐ செட், என் வீட்லேயே ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காங்க. ஸோ பட் என்னோட புரிதல் என்னன்னா, இட் இஸ் அ ரீடிங் ஆஃப் த அன்கான்ஷியஸ். ஸோ அந்த அன்கான்ஷியஸ் விஷயத்தை நம்ம கான்ஷியஸாக மாற்றிட்டோன்னா, தட்ஸ் வென் வி டேக் சார்ஜ் ஆஃப் ஆர் லைஃப்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் ஆர் ஹேண்ட்ஸ்னு நான் உண்மையாக நம்புகிறேன். ஓகே. இப்போது ஈவன் இஃப் ஐ எம் கோயிங் த்ரூ அ பேட் ஃபேஸ் ஆர் வாட் எவர், மேபி ஐ ஷுட் டூ அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். இன்னும் கொஞ்சம் சாதனா பண்ணணும். ஸோ ஐ கேன் கீப் மை பேலன்ஸ், இன்னர் பேலன்ஸ் லிட்டில் ஸ்ட்ராங்கர். அந்த மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணுறேன். அண்ட் சாதனாஸ் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, யூ ஆல்சோ ரன் அ கம்பெனி கால் ஹெல்த் இன்ஜின். எஸ், ரைட். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹெல்த் இன்ஜின்? அது ஏன் ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணி சொசைட்டிக்கு இது ஒரு அவுட்புட்டாக வெளியில் கொடுக்கணுங்கிறதுக்கு வாட் இஸ் த ப்ராசஸ் பிஹைண்ட் இட்? ஹெல்த் இன்ஜின் இஸ் சம்திங் ஐ டூ ஆன் அ வெரி பர்சனல் லெவல். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஹோலிஸ்டிக் ஹெல்த் ப்ராக்டிஷனர்னு சொன்னீங்க. ஸோ நான் ஆக்சுவலி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஐ வாஸ் அ வெரி வெஸ்டர்ன் ஃபிலாசபி கை when it comes to fitness. லைக் நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு பர்சனலாக அது செட் ஆகலைங்கிறது எனக்கு போக போக தான் தெரிய வந்துச்சு. நான்வெஜ் மட்டும் கிடையாது, ஐ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ராங். ஓகே. நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு கோல்டு மில்க் எடுத்து அதில் போன்வீட்டா போட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் நைட் கிரேவிங்ஸ். தட்ஸ் குட். ஸோ இப்போ இஃப் ஐ டூ தட், மை சிஸ்டம் இஸ் லைக் கம்ப்ளீட்லி கோயிங் டு கிவ் அப். அந்த டைமில் வந்துட்டு தாங்கிச்சு, பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங் அட் தட் பாயிண்ட். தென் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ், ஸோ மேபி ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் தப்பாக பண்ணுறேனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஆயுர்வேதா, யோகா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஸ்டடி பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் இட் இன் மை லைஃப் இட் செல்ஃப். என்னோட பாடியை நான் வந்து ஒரு லேபாக கன்சிடர் பண்ணி நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். தென் அரவுண்ட் கோவிட், ஜஸ்ட் பிஃபோர் கோவிட், ஐ ஸ்டார்டட் ஆக்டிவ்லி ரைட்டிங் அ லாட் ஆஃப் டயட்ஸ் ஃபார் பீப்புள். ஓகே. ஸோ அது மூலமாக அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க தட் இட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தியர் லைஃப்ஸ். ஜஸ்ட் ஈட்டிங் டிஃப்ரெண்ட்லி ஆர் லிவிங் டிஃப்ரெண்ட்லி, அ ஃபியூ ட்வீக்ஸ், தட்ஸ் ஆல் தட் இஸ் நெசசரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஈட்டிங் யுவர் டின்னர் லிட்டில் ஏர்லி, தட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். அதை நம்ம மாற்றினாலே எவ்ரி திங் வில் ஃபால் இன் டு பிளேஸ் த நெக்ஸ்ட் டே. கரெக்டாக நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுவோம், சீக்கிரமாக எந்திரிச்சிடும், யூ வில் ஒர்க் அவுட், யூ வில் வேக் அப் feeling energized. So health engine is something I do on a very personal level. I have not gone public yet. Yes, YouTube channel open பண்ணி வச்சிருக்கேன், but still it's I operate purely on a personal basis right now. And அந்த ஹெல்த் இன்ஜினோட ஃபைனல் அவுட்புட்டாக அது எப்படியா ஷேப் அப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Living to our maximum potential. ஓகே. இப்போ முந்தானத்து கூட என் வைஃப் கேட்டாங்க, ஷீ இஸ் டூயிங் அன் NLP கோர்ஸ் ரைட் நவ், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ அதோட ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு ஷீ வாஸ் ரன்னிங் இட் த்ரூ மீ. அந்த டைமில் வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, அண்ட் மை ஆன்சர் டு தட் வாஸ் லிவிங் லைஃப் டு 100%. இப்போது ஹவு டு வி யூஸ் ஆர் பாடி, மைண்ட் அண்ட் வாட் எவர் ஃபேக்கல்ட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு அஸ், அதை வந்து 100% நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது டு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. So that is how I want to live. That is what I would like to share to the world also. Okay. Be it my clients or my friends, whoever I talk to, this is what I would like to encourage them to do. I think I am also in tune with that line. Fantastic. Now, right now.
இந்த ஹெல்த்துங்கிறது நீங்கள் சொல்கிற இட்ஸ் அ வெரி பேஸ் கான்செப்ட் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். அவங்க ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கலனா அண்ட் நிறைய சேயிங்ஸும் இதை சுற்றி இருக்குது. இஃப் யுவர் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் யுவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். அப்போ ஹெல்த்தை வந்து எல்லா டைம்லையுமே பீப்புள் கீப் இட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நாட் மோஸ்ட், பட் சம் பீப்புள் கீப் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. Do you think health plays a major role in a man or a woman or a person's success? 100%. இப்போது நான் ஆக்டிங் பண்ணுறேன், இல்லை நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறேன். இஃப் ஐ வாண்ட் டு பி மை வெரி பெஸ்ட், என்னோட ஃபுல் பொட்டென்ஷியலை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா மை ஹெல்த் இஸ் த ஃபவுண்டேஷன். Okay. இப்போது when I say health, I'm not just talking about physical health, I'm talking about mental health. A lot of people are talking about that now. Gut health. How do we remove stress from each and every layer of the body? இப்போ நம்ம யோகாலே பார்த்தோன்னா there are 5 layers of the bodyன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, அந்த மாதிரி there are 5 different layers of the body. And so each and everything is highly instrumental. நம்ம ஃபிசிக்கை, நம்ம பாடி எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம மைண்டை எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ புஷ்ஷிங் தட் டு த மேக்ஸிமம் லெவல். இப்போ நீங்கள் லிமிட்லெஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர் இஸ் ஒன் ஆஃப் த மூவி ஆஃப் ஸ்கார்லெட் ஜோஹான்சன்ஸ், லூசி. எஸ், லூசி. ஸோ இதில் வந்துட்டு தே அச்சீவ் தட் ஸ்டேட், பட் இட் இஸ் ட்ரக் இன்டியூஸ்ட். அதை வந்து நம்ம ட்ரக்னால இன்டியூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் பாசிபிள் த்ரூ அவர் ஓன் ப்ராக்டிசஸ், த வே வி லிவ். Again, coming back to the same thing, it is sadhana. So through our daily living and practices, we can constantly evolve as a person. Nama faculties are 100% nammanaala use panna mudiyum. Adukku vandu we have to keep sharpening the saw. I think it was Abraham Lincoln who said, எனக்கு வந்து இவ்வளோ மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா to cut a tree, I'll spend the first few hours sharpening the saw. ஸோ அதே மாதிரி தான் we have to constantly, அதை வந்து அது ஒரு லக்ஸுரி கிடையாது. கோயிங் டு த ஜிம் ஆர் ஈட்டிங் ரைட், அது ஒரு லக்ஸுரி கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு வந்து இட் ஹாஸ் பிகம் லைக் அ சோஷியல் ட்ரெண்ட். ஆமாம், அ ட்ரெண்ட் ஆர் அ சோஷியல் ஸ்டேட்டஸ் திங் டு கோ டு அ ஜிம் ஆர் வாட் எவர். அதுதான் ஃபவுண்டேஷன். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹூ வி ஆர் ஆஸ் அ பர்சன். அகெயின் ஃபிசிக்கல், மென்டல், இமோஷனல் ஹெல்த். வி வர் டாக்கிங் அபவுட் இமோஷன்ஸ் இல்லைங்களா? அ சேஃப் ஸ்பேஸ் டு டாக் அபவுட் அவர் இமோஷன்ஸ். Unfortunately, I think our parents did not know about therapy. அந்த டைமில் it was a very taboo thing, but now it is becoming more open. Many people ஆனால் தெரப்பி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் தெரிஞ்சாலே இட்ஸ் லைக் கவுன்சிலிங் போகிறோம் ஆர் ஐ எம் சீயிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ டாக்டர் அப்படின்னா என்னாச்சு? இட்ஸ் லைக் மோஸ்ட் taboo திங் அ பர்சன் கேன் சே டு அனதர் பர்சன் இஸ் ஐ எம் கோயிங் டு தெரப்பி. தன்னோட செல்ஃபாக he cannot regulate himself. So he is seeking a third party person to help him regulate those emotions and to keep him sane. Concept wise, this is very simple. But why do you think people think it as a very taboo topic? அதுதான் இப்போது நம்ம படத்தில் கூட சில சீன்ஸ் பார்த்துருப்போம் in some movies where someone has to go for counseling and they're like, I'm not crazy, அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் அவங்க வந்து மைண்டையும் பாடியும் பிரிச்சுட்டாங்க. பட் எசென்ஷியலி இட் இஸ் ஆல் கனெக்டட். த பாடி அண்ட் த மைண்ட் ஆர் கனெக்டட். இப்போ பாடிக்கு ஒரு விஷயம், ஒரு ஃபீவர் வருது ஆர் இஃப் சம்திங் இஸ் ராங் வித் ஃபிசிக், வி ஆர் லைக் ஓகே சம்திங் இஸ் ராங், லெட்ஸ் ட்ரீட் இட்னு வந்துட்டு ரொம்ப ஒப்ஜெக்டிவாக பார்க்குறாங்க. ஐ ஃபீல் வி ஷுட் லுக் அட் த மைண்ட் ஆல்சோ வெரி ஒப்ஜெக்டிவ்லி. அதை வந்துட்டு ஒரு தனி விஷயமா a lot of people attach their identities to their mental tendencies. ஓகே, ஐ திங்க் தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு கோவம் வரும்னு வைங்களேன், அது வந்துட்டு தே மேக் இட் அ பார்ட் ஆஃப் தியர் ஐடென்டிட்டி. சம்டைம்ஸ் அது வந்துட்டு கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லுவாங்க, ஐம் ஷார்ட் டெம்பர். ஆமாம், ஐம் ஷார்ட் டெம்பர், எனக்கு டக்குன்னு கோவம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் அ டெண்டன்சி வி ஹேவ். அதோட ரூட் என்ன? வை டு வி லூஸ் ஆர் டெம்பர் குவிக்லி? எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா, எனக்கு ஏதாவது ஃபியர் இருக்கா? அதை ஐடென்டிஃபை பண்ணால் we can gradually get rid of it. It's a work in progress, of course. Constant. If we keep working on it, we can eventually master it. So ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. The mind is not something else. It's right here இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஆமாம், அதை வந்து நம்ம டேபுவாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. But I'm just glad that a lot of people are talking about it. Opening up and talking about it a lot. In fact, there are many startups too. ஆமாம், I know a lot of people who work in these circles. It is a business. It's the very thriving business right now. It's like
உன்னோட ப்ரெசன்ஸில் எது ஃபீல் பண்ண முடியலையோ ட்ரீட்டிங் தட் இஸ் கன்சிடர்ட் as a luxury business because we are treating a self that you can't see, that you can only feel. Feelings can be regulated through words, through actions. I'm not saying this as opposing this industry and all, but do you think at அந்த ப்ரெசண்ட்டில் அந்த எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி அந்த பர்சன் அந்த எமோஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்தோடனே do you think that is the cure for the person? That might be necessary sometimes, like you rightly said. அந்த இன்டர்வென்ஷன் சிலவங்களுக்கு தேவைப்படலாம். இப்போது நான் காலேஜ் படிக்கும்போது ஐ ஹேட் சிவியர் ஆங்ஸைட்டி. ஐ டென்ட் ஈவன் நோ வாட் ஆங்ஸைட்டி வாஸ் அட் தட் பாயிண்ட். எனக்கு தெரில எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குன்னு தெரில. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, லைக் ஐ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ராங். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆயுர்வேதா யோகாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டைஜஸ்டிவ் ஹெல்த் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, கட் ஹெல்த் இவ்வளோ, நவ் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட். பட் ஆயுர்வேதா ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபார் 4,000-5,000 இயர்ஸ். ஆமாம். ஸோ என்னோட கட் ஹெல்த்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். ஐ சேஞ்ச் த வே ஐ வாஸ் ஈட்டிங். அதுலேயே எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுது. I changed the way I was breathing. My breathing was off. Many people don't even breathe right, இல்லைங்களா? இப்போது I realized, okay, I'm holding a lot of tension here near my chest. அந்த solar plexus ஏரியாவில் வந்துட்டு நிறைய டென்ஷன் இருக்குது. I learned a stretch from a YouTuber. He is my online guru. நான் அவரை சந்திச்சது கிடையாது. But I'm so thankful to him. ஒரு நியூ இயரில் கூட அவருக்கு உட்காந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் when I was with my friends. Because he taught me how to breathe. His name is Elliot Hulse. I would encourage everyone to go check out his channel because he shares so much profound things. Half the things that I say came from him also, from many of my gurus. So அதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. I showed it to other people, it worked for them also. That's simple. உங்களுக்கு இங்கே டென்ஷன் இருக்குது இல்லை நெக்கில் டென்ஷன் இருக்குன்னா it changes the way you think. You'll become stressed quickly. So அதை நம்ம பிரேக் பண்ணோம். A simple stretch can literally change the way you breathe. So why not do it? இல்லைங்களா? அவ்வளோ சிம்பிளான விஷயங்கள் தான். The changes in our eating, the changes in our breathing, this itself can go along with நம்ம தூங்குற பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், everything can make a huge, it sounds so simple இல்லைங்களா, but it is so powerful. It can bring about so many different changes. I also have an online guru. Oh, wonderful. He's an Ayurvedic doctor. He's a very old guy. His name is B.M. Hegde. Oh, yes, I know him, yeah. He's an Ayurvedic doctor. Sorry, he's a doctor who practices English medicine. Okay. ஆனால் அந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து தப்பு. You guys should follow ஆயுர்வேதாங்கிறதுல he is a very strong advocate. He studied it long enough to understand it was wrong. Yeah. He is a very well versed guy. It's like saying ஒரு ஃபுல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போனீங்கன்னா நீ பேஷண்ட், எல்லாருக்குமே ஒவ்வொரு ரீடிங் இருக்கும். Each individual has a different kind of warmth in them, different kind of a tendency in them, and அதோட ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடியோட இண்டிகேட்டர்ஸ் வந்து மாறும். அதுக்கு இவங்க ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வராங்க. ஹார்ட் பீட்னா இத்தனை பீட்ஸ் டு இத்தனை பீட்ஸ் பெர் மினிட் இருந்தால் தான் இட்ஸ் அ ஹெல்த்தி ஹார்ட். சுகர் டயபெட்டிஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த ரீடிங் டு இந்த ரீடிங் இருக்கிறது தான் இட்ஸ் அ ஹெல்த்தி பிளட் ஒர்க். நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வரும். பட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு அது வந்து மாறும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அண்ட் அட் மிட்ஸ்ட் ஆஃப் 1,000 doctors, he says that English medicine is very wrong. You guys practicing those skills is very wrong. Go try Ayurveda அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஃபாரம் முன்னாடி he spoke very boldly. So he and one more guy, he works at John Hopkins in USA. His name is called Dr. Pratap Jamnadas. He is also a neuroscientist kind of a guy. பாடி எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பாடியில் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது மைண்டில் என்ன லெவல் ஆஃப் நியூரான் கனெக்டிவிட்டி, வாட் த கரண்ட் லெவல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இட் ஹேப்பன்ஸ், அது நம்மளோட ஆக்ஷன்ஸ் எந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் சொல்லுவாப்புல. ஸோ இட்ஸ் லைக் ஒன் கான்செப்ட். ஆனால் அந்த கான்செப்டே தே ரிவால்வ் அரவுண்ட் த ஏன்ஷியன்ட் ப்ராக்டிசஸ் டு சே தட் திஸ் இஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் வாட் வி ஆர் ப்ராக்டிசிங் ரைட் நவ் இஸ் வெரி ராங், பீயிங் இன் த சேம் ஃபீல்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஆன்லைன் குருஸ். Wonderful. I think that takes a lot of gutsன்னு மட்டும் இல்லை, but it takes a lot of clarity இல்லைங்களா, to see that and then start sharing it. I'm so glad that they are, because as you rightly shared, my online guru Elliot, he talks about something called biochemical individuality. It is the very same thing that they talk about in Ayurveda also. Ayurvedaல நீங்கள் பார்த்தீங்கன்னா
சிலவங்களுக்கு வந்து சில ஃபுட் செட் ஆகும், சிலவங்களுக்கு அது செட் ஆகாது. ஒருத்தங்களுக்கு அது மருந்து மாதிரி இருக்கும். இட் கேன் பி பாய்சன் ஃபார் சம்மன் எல்ஸ். ஸோ வாட் ஒர்க்ஸ் ஃபார் மீ மைட் நாட் ஒர்க் ஃபார் யூ. ஐ டூ த சேம் திங் வித் மை கிளைண்ட்ஸ் ஆல்சோ. யாருக்காக இருந்தாலும் ஐ சென்ட் them a questionnaire first, 15 questions. அதை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ஐ டாக் டு them. ஐ ஹாவ் அ 1-to-1 கவுன்சிலிங். அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு டயட்டே எழுதுவேன். ஓகே. Because each person's body, the bone structure, like you said, the heartbeat, everything is different. So how can we generalize or standardize that? இல்லைங்களா? That is very difficult. You know, Coimbatore is a tier 2 Yeah. city. We have many talents too. Ana, most of the people, they emphasize on metros. The tier 2 சிட்டிலேருந்து choosing these unconventional or not so regular career பாத்துங்கிறது இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி போல்ட் ஸ்டெப். அண்ட் வெளியில் அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் இட்ஸ் ஈவன் மோர் போல்ட். ஹாவ் யூ எவர் ஃபெல்ட், ஐ ஒன்ட் ஆஸ் அஷேம்ட், பட் ஹாவ் யூ எவர் உங்களோட இன்ட்ரோ நீங்கள் சொல்லும்போது ஹாவ் யூ எவர் ஸ்டக் தட் இந்த பர்சன் நம்மளை இந்த மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனல் பார்த்து சொல்கிறதுனால நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் ஃபஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளெல்லாம் வரும்போது உங்களுக்கு இருந்துச்சா? இன்ஃபேக்ட் ஐ ஃபெல்ட் த எக்ஸாக்ட் ஆப்போசிட்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. Even if it is a judgmental uncle or auntie standing opposite to me, நான் வேணும்ட்டே சொல்லுவேன், just to sort of rub it on their faces. Then I realized, okay, I don't have to get worked up. But I've never felt embarrassed or shy at any point. In fact, எனக்கு கொஞ்சம் I'm doing something different ஒரு தேவையில்லாத ஒரு பெருமை இருந்தது. Then I realized, yeah, okay, so I should feel happy. I should feel strong about the fact that I've chosen something that I want to do. நான் அந்த ஒரு பாத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு தைரியமாக சொல்லலாம். ஐ பிலாங் ஹியர். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் சேயிங் இட் ஆல்சோ? அண்ட் ஐ ஆஃபன் கோ டு சென்னை ஆல்சோ. ஐ டோன்ட் வாண்ட் த சென்னை கைஸ் டு பி பிஸ்ட் அட் மீ. இட்ஸ் ஒன் கொலாபரேட்டிவ் ecosystem. Exactly. Let's put it that way. So they call me for work. But that's actually the truth. இப்போ சென்னையாக இருந்தாலும் சரி, there might be some random dude in E-Road who's extremely good at writing stories. There might be some guy in Tirunelveli who's an amazing rapper. So அந்த ஒரு ecosystem is essential. A decentralized ecosystem where artists can, I mean, fortunately we are in the digital era. So we can do that. We can find someone who's somewhere in Germany. அந்த மாதிரி நடந்திருக்கு. Even for our short films, we have collaborated with a violin player from Germany. Randomly found people. அவங்களோட பிளேயிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி ரிமோட்டாக அமுச்சு விட்ருவாங்க. அண்ட் வி ஹாவ் இன்டிகிரேட்டட் தட் இன் டு அவர் மியூசிக்கல் ஸ்கோர்ஸ். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் வி லிவ் இன் அ வெரி வண்டர்ஃபுல் எரா, எஸ்பெஷலி ஃபார் ஆக்டர்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், பிகாஸ் இட்ஸ் தி ஓடிடி எரா, அதுக்கப்புறம் டிஜிட்டல். அதனால இட்ஸ் ஈஸியர் டு கெட் கனெக்டட் அண்ட் ஃபைண்ட் த ரைட் டேலண்ட்ஸ், மச் மோர் ஈஸியர் தென் பிஃபோர். And I've heard the news that you're working on some very interesting project right now. Tell me about that. இப்போது ஆக்சுவலி ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் கால் சத்துர். இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். என் ஃப்ரெண்ட் அகஸ்டின் பிரபு, ஹீஸ் அ ட்ரூலி விஷனரி டேரக்டர். ஏதோ பயங்கரமாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதில் கிட்டத்தட்ட 1250 சாரி ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் சேயிங் இட் ரைட், 1250 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கு அதில். அண்ட் அது மட்டும் கிடையாது, இட் இஸ் ஃபார் அ வெரி strong reason that he's using VFX. He's strong with it. Okay. Apart from that, I think the story also demands it. எங்கனால ஆக்சுவல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் போய் ஷூட் பண்ண முடியாது. We don't have the exact budget to do that. So அதனால he's making do with the VFX expertise that he has. So அந்த ப்ராஜெக்ட் வந்து it's been 4+ years actually that we are working on it. அதுக்கு முன்னாடி அதோட பைலட் எல்லாம் எடுத்தோம். பைலட் எடுத்து அதோட டீசர் ரிலீஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரிசப்ஷன் வந்துச்சு. அப்போவே பீப்புள் தாட் இட் வாஸ் ஃபீச்சர். அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஸ்டார்ட் பண்ணோம். த ஒர்க்ஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் த சேம் டைரக்டர் ஹேஸ் டைரக்டட் சம்திங் கால் மகரம். ஓகே. அதுக்கு ரீசெண்ட்லி டீசர் லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் சென்னையில். ஸோ அதுலேயும் வந்துட்டு இட்ஸ் லாட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அகெயின் சின்ஸ் இஸ் குட் அட் இட். இஸ் இட் த சேம் செட் ஆஃப் பீப்புள் தட் ஹஸ் ஒர்க் வித் திஸ் ஃபிலிம் ஆல்சோ? ஆமாம், சேம் எடிட்டர், சேம் மியூசிக் டைரக்டர், மெனி ஆஃப் தி ஆக்டர்ஸ் ஆர் த சேம். நானும் ஒரு மேஜர் ரோல் அதில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் சம் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ். ஐ காட் த சான்ஸ் டு ஸ்பீக் இன் தூய தமிழ். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ தட். ஸோ 3 பக்கம் டைலாக் வந்து தொடர்ந்து பேசுறது, ஐ கெட் வெரி எக்ஸைட்டட் பை திங்ஸ் லைக் திஸ், சேலஞ்சஸ் லைக் திஸ். நான் டைலாக் படித்ததுக்கப்புறம் அவர்கிட்டயே தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் ப்ரோ, டைலாக் சூப்பராக இருக்குது, பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் ஆன் சம்திங் லைக் தட். ஸோ
எனக்கு தெரிஞ்சு மகரம் இஸ் அ ஸ்லைட்லி ஈஸியர் ஃபிலிம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வுட் சே ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டிமேட் அவர் ஆடியன்ஸ் ஆல்சோ, பட் அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் ஆக்சசிபிளாக இருக்கும் அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் அண்ட் வர்ற விஷயங்கள். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தென் வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் சத்தூர் ஆஸ் த செகண்ட் ஃபிலிம். ஓகே. ஆமாம். ஸோ அவர் சும்மாவும் உட்காரல, எல்லாத்தையும் உட்காந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஆமாம் ப்ரோ, நான் 2K ரெண்டர் எடுத்திருந்தேன் ப்ரோ, இப்போ நான் 4Kல எடுத்துருக்கேன். ஸோ அவர் சும்மாவே உட்கார மாட்டார். இஸ் ஆல்வேஸ் டூயிங் சம்திங் ஆர் தி அதர். அண்ட் யூ திங்க் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐ வாண்ட் சே அகைன் அன்கன்வென்ஷனல்னு சொல்கிறது இட்ஸ் ராங். இப்போது இந்த மாதிரி பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இந்த மாதிரி Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேருந்து வரவங்களுக்கு do you think நம்ம ஊர் இஸ் ப்ரொவைடிங் த ரைட் பிலீஃப் சிஸ்டம் ஆர் த ரைட் ஈகோ சிஸ்டம் டு கனெக்ட் வித் பீப்புள் அண்ட் ஒர்க் டுகெதர்? அந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கா? ஆர் do you have anything in mind to start something like that? I believe that my wife and I are already doing it. Yeah, you are a part of the change, yes. Because that's why I was so excited to answer this. Both of us, we know what the challenges were. I don't want to use the word struggle. Everyone has their struggles. But we know what the challenges are. இப்போ புதுசாக ஒரு கான்டாக்ட் பிடிக்கணும்னா அந்த நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஐ டோன்ட் நோ சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர். வாட் இஃப் வி ஃபைண்ட் அ பிளேஸ், வாட் இஃப் வி ஹாவ் அ பிளேஸ் where everyone can easily connect? So that's how we started Abni Alia Creative Studio. Of course, the acting workshops are a major thing over there. But apart from that, in the open mic events, we try to create a space, a safe space for people to come and connect, express themselves, and also connect with other artists. And I think that is happening also. நிறைய பேர் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. It's not just ஹரிஜா and myself. இப்போ கோயம்புத்தூரில் நிறைய பேர் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 1 yearலேயே கிட்டத்தட்ட 6 to 7 independent feature films are being shot in Coimbatore. Okay. ஆமாம். Stephen was one of them. And எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, all these are guys who started in 2014, 2015 doing short films. அவங்க தான் இப்போ feature films எடுத்துகிட்டு இருக்காங்க. The transition அவங்களே almost like the front runners of the Coimbatore film industry-ன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. I am hoping that the films come out soon so that Coimbatore also, நான் வந்து புது இண்டஸ்ட்ரின்னு சொல்லவே மாட்டேன், பிகாஸ் கோயம்புத்தூர் had a film industry here. Pakshiraja Studios, a lot of great things were happening over here. அதை வந்து அப்படியே சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. Now that lost glory of the Coimbatore film industry is coming back. That's good. Can you name some people who are performing exemplary well from Coimbatore in your particular industry? Karthik Narayan is front runner. ஆமாம். தென் அவரும் என்னோட ஸ்கூல் ஜூனியர் தான். மிதுன் பாலாஜி, த டைரக்டர் ஆஃப் ஸ்டீஃபன், மை ஸ்கூல் ஜூனியர். லாட் ஆஃப் பீப்புள். So Lizix is like a syndicate of creating cinema people. ஆமாம், அப்படி சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். I'm also happy that it's some of the people that I know. These guys I didn't personally know when I was in college. In school. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. When we got into the film fraternity only we started talking and working together. நீ இங்கயா நானும் அங்க இருந்ததான். Exactly. It's good to be connected. என் ஃப்ரெண்ட்ஸ் they were surprised when I got into the film industry because நிறைய பேர் வந்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் வந்து மிமிக்ரி பண்ணுவேன், டீச்சர்ஸை நல்லா ஓட்டுவேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்கூலில் தெரியும். பட் பேஸ் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், நிறைய பேருக்கு அவ்வளோக்கா தெரில பிகாஸ் ஐ யூஸ் டு பி த பேக் பெஞ்சர். ஸோ அந்த 4 பெஞ்ச், என் பக்கத்தில் இருக்கிற 4 பெஞ்ச் அவங்களுக்கு மட்டும் தெரியும் என்னோட டேலண்ட்ஸ் என்னென்னு. அந்த டைமில் ஐ டென்ட் கெட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஐ திங்க் ஐ டென்ட் ஜஸ்ட் கோ புட் மை செல்ஃப் அவுட் தேர். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் சீரியஸ்லி புட்டிங் மை செல்ஃப் அவுட் தேர் when I got into college. ஸோ மிதுன் பாலாஜி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் நேம்ஸ். அதுக்கப்புறம் விஜய் ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு. ஹீ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஃபீச்சர் ஃபிலிம். இப்போ பேட்ச் ஷூட் போயிட்டுருக்கு. லாட் ஆஃப் ரியலி டேலண்டட் dudes scouts are there here. 100%. So if producers are looking for serious content, I think they should look at Coimbatore. என்னோட டீம்லேயே நிறைய பசங்க இருக்காங்க who are doing great things on their own also right now. இப்போ நிரேஷ்னு ஒரு பையன் இருக்கான். He runs a video production company right now. He's got the best of clients like Joe Salukas. பெரிய பெரிய clients எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. So he is a very serious filmmaker. சந்துருன்னு ஒரு பையன். We all had a YouTube channel together. ஆமாம். ஸோ இந்த மாதிரி I won't be able to make a very short list. நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. The owner of the studio, Prashant, he is my junior again. So இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரவண பிரபு, I can just keep going on and on.
very talented filmmakers who are definitely coming out in the next 2 to 3 years. There is going to be an explosion. Mark my words. எஸ் Yeah. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தோஸ் டூ. Yeah. இதில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். Producer, produce பண்ண போறீங்களா? ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள், பண்ணிடலாம். நாட் அன் இஷ்யூ. Fantastic. ஸோ ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் யூ செட், அந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸில் பிகாஸ் ஐ நோ தட் தெர் ஆர் 2 kinds ஆஃப் பிளேஸ். தியேட்டர் பிளேன்னு ஒன்று இருக்குது, Yeah. இந்த ஃபீச்சர் ஃபிலிமுக்குன்னு ப்ளே பண்ணுற அந்த ரோல்ஸ் Film ஆர் acting. Yeah. அந்த மெத்தட் ஆக்டிங். ஐ ஹர்ட் ஆஃப் த டேர்ம். ஐ டோன்ட் நோ வாட் மெத்தட் ஆக்டிங் இஸ். இது ரெண்டுத்துக்கும் நான் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹவு டு யூ கைஸ் ரன் தட் அந்த தேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் டு எம்ஃபசைஸ் அ பர்சன்ஸ் பொட்டென்ஷியல்? Day one of our film acting workshop is the difference between theatre acting and film acting, because we teach film acting. So theatre acting na ungalike theriyum, there is a big audience, there might be 200-300 people, you'll have to shout on the top of your voice. Ipo even theatre is taking a very contemporary turn, I think in the last 10 years. இப்போ சில மெட்ராஸ் தியேட்டர் குரூப்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணுற தியேட்டரே ரொம்ப ஆத்தென்டிக்காக, லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. Sorry, I used the wrong word. It's not authentic, you know. I'm talking about realistic. ஓகே. Film acting வந்துட்டு you're literally living a character on screen. You're not putting on a performance. இல்லைங்களா? அங்கே பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. You are living a character on screen. So we teach all those techniques. What we do is, we of course teach, but it's more of a unraveling process. Everyone can be an actor. Anybody can be an actor. நம்ம பிரபுதேவா மாஸ்டர் சொல்கிற மாதிரி தான், யூனோ, எனிபடி கேன் டான்ஸ் அப்படின்னு ஒரு ஹிட் ஃப்ரான்ச்சைஸி இருக்குது அவருது. ஸோ எனிபடி டெஃபினெட்லி கேன் ஆக்ட். வி ஜஸ்ட் ஷுட் நோ த டெக்னிக்ஸ் டு பிரேக் த பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, ஹவு டு பிரிங் அவுட் தோஸ் இமோஷன்ஸ் ஃப்ரம் வித்தின் தட் பர்சன். அல்டிமேட்லி ஆஸ் ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே அந்த இமோஷன்ஸ் இருக்குது. வி ஆல் ஹாவ் சேட்னஸ், கிரீஃப், டிஸ்கஸ்ட், ஃபியர், எதுவாக இருந்தாலும் அந்த இமோஷன்ஸ், அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி அன்லீஷ் பண்ணுறது? வி ஷுட் ஜஸ்ட் give them the space to unleash themselves. That is what happens in our film acting workshops. Breaking performance anxiety, how to relax the system, how to go into a role, how to ground yourself, how to ground the energies, breathing, எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஸோ ஆக்டிங்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ப்ராசஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இவ்வளோ பார்ட்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் திஸ், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தட். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணால் தான் யூ கேன் புட் அவுட் த பெஸ்ட். 100%. இஸ் தட் ஸோ? ஆமாம். இப்போது ஆர் பாடி, ஆர் மைண்ட், எவ்ரி திங் ஷுட் லிசன் டு அஸ், ஆர் வாய்ஸ். பிகாஸ் நம்ம டப்பிங்கும் பண்ணுவோம். இப்போது ஈவன் இஃப் இட் இஸ் லைவ் ரெக்கார்டிங், த எமோஷன் ஹேஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு த வாய்ஸ், இல்லைங்களா? எவ்ரி திங், த ஃபிங்கர்ஸ், வாட் தி ஐப்ரோ இஸ் டூயிங், இட் ஹேஸ் டு பி இன் சினர்ஜி. Everything has to convey that situation, it has to convey that emotion, illingla? So everything has to work in unison. So our mind has to listen to us. I might have fought with someone at home, I might have fought with my wife, adha vandu na screen munadi kaata mudiyadhu. I have to play the character. My goal over there is to play the character to 100%. adha na vandu proper justify pannum, or else people are not going to call me the next time. So yes, we talk about a lot of things like that. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பற்றி பேசுவோம். வி டீமிஸ்டிஃபை த இண்டஸ்ட்ரி ஃபார் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இண்டஸ்ட்ரி வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அவங்க நினச்சிட்டு வருவாங்க. ஸோ வி மேக் தம் அ லிட்டில் லெஸ் கேட். அப்படியெல்லாம் இல்லைப்பா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி கிவ் தம் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு வரும்போதே த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மைண்ட் casting couch. What do you think about it? இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு casting couch இஸ் லைக் அ ஃபேன்சி வேர்ட். அதோட ட்ரூ மீனிங் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆக்சுவலி வாட் இஸ் casting couch, வாட் இஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் பிஹைண்ட் இட், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் த குட் ஆர் ஃபார் த பேட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி? No, I think it definitely has a very dark meaning, and unfortunately, I mean, I think that is what it means. People exploiting young talents for favors, for sexual favors or whatever. That is what the casting couch is. So that's mostly the complaint we get. That is what we hear about mostly, illingla? So it was prevalent irundhudu நம்ம இண்டஸ்ட்ரியிலையும். I've heard live experiences where people were called like this. இந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் unfortunately it was there. I've heard about again, all this is hearsay. When you hear a story about a big actor,
அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கமிங் அவுட் அண்ட் டெல்லிங் திஸ் ஐ ஹவ் ஃபேஸ் திஸ் அப்படின்னா மட்டும்தான் தெரியும். ஆமாம், அவங்க சொன்னால் ஓகே there is some truth to it. But when you hear a lot of things as hearsay, we don't know what is true and what is not. Some people can make up things also, and பயங்கர inflammatory reactions கூட அவங்களுக்கு இருக்கலாம். But nowadays, again, thanks to digital OTT, நிறைய பேர் வந்துட்டு they are putting out their work on their own. Someone who's very good at acting or singing, அவங்க இன்ஸ்டாகிராம்லே அவங்களோட டேலண்ட்ஸை காமிக்கலாம். They can become famous content creators. Then they get called for other opportunities because of who they are and their talents. They probably have a follower count. இதனால அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் அப்படியே ஓப்பன் அப் ஆகுது. ஸோ nowadays people do not have to, அது ஆக்சுவலி ஒரு, if someone comes and asks me like personally, hey, would it be okay if I do this, I would definitely say no. நம்ம அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வாய்ப்புக்காக. Because if you are talented, if you know how to create a roadmap, ultimately you will reach there. இந்த வழியாக தான் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. So don't put yourself in that kind of a situation where you have to compromise certain things. இல்லைங்களா? இப்போ I'm not trying to judge anybody. There's no judgment here. But why go through a situation like that? Why can't you build a roadmap like this? அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ one last and final question. Amar, as a person, இந்த சொசைட்டிக்கு என்னவா தெரியணும்னு ஆசைப்பட்றீங்க? அண்ட் அமர் ஆஸ் அ பர்சனாக இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இப்போது என்னோட ஃபிலிம் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, லைக் வாட் எவர் ஐம் டூயிங், என்னோட ஆக்டிங், ஃபிலிம் மேக்கிங், த ஸ்டோரிஸ் தட் ஐம் ட்ரைங் டு டெல், எல்லாமே இது வந்து ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும். பட் எனக்கு வேறு எப்படி சொல்லணுன்னே தெரியல. இது இப்படி தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தட் வாட் எவர் ஐ டூ, ஐ வாண்ட் டு ஆஃபர் இட் ஆஸ் அ சர்வீஸ் டு த சொசைட்டி. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், த்ரூ அ ஃபிலிம் ஐ எம் டெல்லிங் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி. அது வந்து யாருக்கோ பிடிச்சிருக்கு, ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. ஈவன் இஃப் இட் கேன் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் 1 or 2 people, ஐ திங்க் மை ஒர்க் இஸ் டன். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஆல்சோ. நான் நிறைய படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆல் தீஸ் கைஸ் வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஆஃப் கேமரா, ப்ரூஸ்லியாக இருக்கட்டும், சில்வஸ்டர் ஸ்டலோன். I really used to look up to these guys. Sylvester Stallone, especially because he writes also. He's an amazing writer. Rambo, Rocky, எல்லாமே அவரோட creations. So, and after many struggles that came out. 100%. He's a fighter, இல்லைங்களா? Real life fighter. Real life fighter also. So, அதனால whatever I do, if it can create some kind of alchemy or transformation in someone's life, I'll be happy. So, whatever I do, I want to do it from a position of offering. Again, I don't know how to make this sound less philosophical, அதனால தான் அப்படியே சொல்றேன். Because it can be philosophical too. These are the things I constantly repeat to myself in my head. So அதனால that's what I want. ஆனா நீங்க இப்போ சொல்றது 4-5 years அப்புறம் ஒரு கோட்டா கூட வெளியில வரலாம் with your image in the background. Good. And we will wind it up with a final word. நம்ம இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே முக்கால்வாசி அமர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப க்ளோஸான பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் யூ ஹவ் செட் இட் ஆல் பிஃபோர் கேமரா. வாட் இஸ் த மோஸ்ட் அன்ஸ்போக்கன் திங் அபவுட் அமர் ஆர் அன்ஹர்ட் திங் அபவுட் அமர் தட் யூ ஆர் வில்லிங் டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் இன் திஸ் பாட்காஸ்ட் ஸ்பெஷலி? நிறைய பேர் வந்துட்டு லைக் when they look at me, for some reason they think I'm a good boy. That's bad people. Look, somehow, I have this pressure to be the good guy. Even when I was in college, oh, Amar, he's this nice guy. I'm probably a good person only. Na illanu sollala. But at the same time, like I also have my fair share of challenges. Yeah. When we were talking about my son, I was talking about my peak of frustration. And the mari I have my challenges. People look at me like I'm some exalted guru or whatever. That is where I'm trying to get to. That is a process. So eventually maybe I will get there. But the point is, I have a lot of things that I'm going through, I'm dealing with, and I'm not that so-called perfect person that you want to define and put into a box. I have a lot of things that I have to work on. So that is something I would say very
happily also, because once I say it, appa, I'm liberated. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். Yeah. That's very good. That very good. Thank you so much for being this podcast. You are the first guest. And என்னோட 4 வருஷம் கனவு வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நிறைவேற்றிருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் திஸ் பாட்காஸ்ட். Thank you for cameras were not rolling, I would have cried probably. It's rolling, but after camera maybe we can yeah, we can hug and cry. Sure. Thank you so much. It's my pleasure. Thank you.